ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த காலை பொழுதிலும் இந்த ஆராதனையிலே கர்த்தர் நம்மோடு கூட இடைபடும்படியாக இந்த நாள் காலை கூட்டத்திலும் ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்மை ஒன்றிணைத்திருக்கிற அவருடைய நோக்கத்தை நினைவு கூர்ந்தவர்களாய் எல்லாரும் கொஞ்ச நேரம் சத்தத்தை உயர்த்தி இந்த நாள் வரைக்கும் நம்மை கருத்தாய் பாதுகாத்து இந்த ஓய்வு நாளிலும் தம்முடைய சமூகத்தில் நம்மை கூட்டி சேர்த்த தேவனுக்கு மகிமை உண்டாக ஜீவனுள்ள தேவனை பார்த்து, ஜீவன் தந்தவரே, ஓ ஸ்தோத்திரம், எங்களோடு கூட இருக்கிறவரே நன்றி என்று சொல்லி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கொஞ்ச நேரம் எல்லாரும் குடும்பமாய் துதிப்போம். ஆங்காங்கே நம்முடைய குடும்பங்கள் சிதறி கிடந்தாலோ நாம் எல்லாரும் சேர்ந்து ஆண்டவரை பார்த்து, அப்பா ஜீவன் உள்ளவர் ஆண்டவரே என்று சொல்லி நல்ல சத்தத்தை உயர்த்தி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவர் ஒரே தகப்பனா இருந்து அவர் நடத்தினாரே. ஓ ஸ்தோத்திரம், எவ்வளவு ஆச்சரியமான காரியம். அந்த ஸ்தோத்திரம் பொல்லாத எகிப்தின் தேசத்தின் சூழ்நிலைகளிலோ ஆண்டவர் அந்த கொள்ளை நோய்க்கு அவர்களை தப்புவித்து நடத்தி வந்தது எவ்வளவு பெரிதான கிருபை. நல்ல கொஞ்ச நேரம் அதை உணர்ந்து சத்தத்தை உயர்த்தி இத்தனை மாதங்கள், இத்தனை வாரங்கள், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் ஆண்டவர் தம்முடைய கண்ணின் கருவிழி போல நம்மை பாதுகாத்தாரு. இதை உணர்ந்து நம்மால் நன்றி செலுத்தாமல் இருக்க முடியுமோ? நிச்சயமாக இல்லை. நம்முடைய உள்ளம் துள்ளட்டும், நம்முடைய இருதயம் பாடட்டும், நம்முடைய இருதயம் களி கூறட்டும், நன்மையை சொல்லி சொல்லி துதிக்கட்டும். அவர் இல்லாமல் நாம் இல்லை, நாம் இல்லாமல் அவரும் இல்லை. இந்த நாளிலே நாம் ஆராதிக்கிறதை கேட்டு மகிழ்ச்சி அடைகிற தேவன் ஓ தம்முடைய சிங்காசனத்தில் இருந்து எழுந்திருப்பாரா, அவர் கம்பீரிப்பாராக. பரிசுத்த தேவனை ஒரு விசை பரிசுத்த இருதயத்தோடு கூட நம்மை பரிசுத்தமாக்கினவர், பரிசுத்த ஆவியை கடந்த நாட்களிலே நமக்கு தந்தவர், இன்றைக்கும் அதை நினைவு கூர்ந்து நம்மை ஒரு விசையாக பரிசுத்தப்படுத்துகிறவருக்கு இடம் கொடுத்து, ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் உம்மோடு கூட நான் மனம் திரும்பக்கூடிய ஸ்லாக்கியத்தை எங்களுக்கு தந்திருக்கிறீரே, நன்றி ஆண்டவரே. உம்முடைய பாதத்தில் நெருங்கும்படியான கிருபைகளை தந்திருக்கிறீரே, நன்றி ஆண்டவரே. எந்த ஒரு சின்ன காரியமானாலும் சரி, உங்களுக்கு தேவனுக்கும் இடையில அது தடையா இருக்கும் என்று சொன்னால் உடனே ஒப்பு கொடுத்துருங்க ஆண்டவருடைய சமூகத்தில் மனம் திரும்பி. நன்றி ஆண்டவரே. அது ஒரு பொய்யா இருக்கலாம், ஒரு களவா இருக்கலாம், ஆண்டவருக்கு பிரியமில்லாத சிந்தனைகளா இருக்கலாம், எதுவானாலும் சரி, உங்களையும் என்னையும் ஆண்டவரையும் நம்மையும் பிரிக்கிற எந்த காரியமோ ஓ ஸ்தோத்திர மத்தியில இராதபடிக்கு நம்ம ஒப்பு கொடுத்தவர்களா இந்த காலை பொழுதுல எல்லாரும் ஸ்தோத்தரிக்க ஆரம்பிப்போம். நாம் துதிக்க துதிக்க அந்த பரிசுத்த ரத்தம் நம்மை சுத்திகரிக்க உண்மை உள்ளது. யாரும் மௌனமாக இருக்க வேண்டாம், யாரும் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க வேண்டாம். எல்லாரும் குடும்பமா ஏகமா இணைந்து கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வோம். யெகோவா தேவனாய் நம்மோடு கூட இருந்தார், இயேசு கிறிஸ்துவாய் நம்மோடு கூட இருந்தார், பரிசுத்த ஆவியானவராய் நம்மோடு கூட இருந்தாரே. அவர் நல்ல மேய்ப்பர், அவர் ஜீவனுள்ள தேவன், சதா காலங்களிலும் நம்ம மத்தியில வீற்றிருக்கிற உயிருள்ள தேவன். ஹல்லேலூயா. இன்றைக்கும் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற கர்த்தர் பரிசுத்தர், அவர் ராஜரீகம் பண்ணுகிறார். எல்லாரும் நல்ல கம்பீர சத்தத்தோடு கூட வேதம் சொல்லுகிறது, கம்பீர சத்தத்தை அறியும் ஜனங்கள் பாக்கியம் உள்ளவர்கள், பாக்கியம் உள்ளது என்று வேதம் சொல்லி இருக்கிறது. ஹல்லேலூயா. நல்ல சத்தத்தை உயர்த்தி நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. தமது வலது கரத்தினாலே நம்மை அணைத்து தேற்றி ஆற்றி முத்தமிட்டு நடத்தி வந்தவருக்கு நல்ல சந்தோஷம் உள்ள இருதயத்தோடு கூட பல ஏமாற்றங்கள் இருந்திருக்கலாம், பல தோல்விகள் இருந்திருக்கலாம், நடக்க முடியாத சூழ்நிலைகள் இருந்திருக்கலாம். தோளிலே சுமக்கிறவர், தோளிலே சுமந்தவர், இனியும் சுமக்க போகிறவர் நம்முடைய தேவனாயிருக்கிறார். நீங்களும் நானும் ஆராதிக்கிற நம்முடைய தெய்வம் அவர் ஒருபோதும் வழியில பாதியில விட்டு விடுகிறவர் அல்ல. நல்ல சத்தத்தை உயர்த்தி நன்றி ஏசப்பா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. நல்ல யோசித்து பாருங்க, அந்த குருடன் தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொன்ன மாத்திரத்தில் சடுதியிலே நின்று அற்புதங்களை செய்கிறவர் பிள்ளைக்கு அற்புதங்களை செய்யாமல் இருப்பாரோ? இந்த நாள் வரைக்கும் செய்தாரே. அந்த நன்மைகளை எண்ணி சங்கீதக்காரன் ஒரு ராஜா அவன் சொல்லுகிறான், ஸ்தோத்திர கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடினால் நான் அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன், ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு அவருடைய நாமத்தை மாத்திரம் தொழுது கொள்ளுவேன், அவருடைய நாமத்தை தொழுது கொள்ளுவேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய நாமம் அதிசயமானது, அவர் ஆலோசனை கர்த்தர்
கர்த்தர். அவர் வல்லமையுள்ள தேவனாய் பரிசுத்த ஆவியானவராய் நம்ம மத்தியில இந்த நாள் வரைக்கும் உலாவினாரே. கொஞ்ச நேரம் அவரை மகிமைப்படுத்துங்க. நல்ல அந்நிய பாஷைகளை பேசி எல்லா பலவீனங்களும் இந்த வேளையில மாறட்டும். இந்த முதல் மணி நேரங்களிலே ஸ்தோத்திரம் ஆண்டவரை துதிக்க வந்திருக்கிற இந்த சூழ்நிலையில எல்லா பலவீனங்களையும் கர்த்தர் மாற்றுகிறார். அநேகருடைய பலவீனங்களை கர்த்தர் மாற்றி ஸ்தோத்திரம் நம்முடைய குரல்களை பலப்படுத்தி நம்முடைய உதடுகளை ஆண்டவர் செம்மைப்படுத்தி இருதயங்களை பரிசுத்தமாக்கி கர்த்தரை துதிக்கும் துதியினால் நம்மை நிரப்புகிறபடினால் நல்ல கொஞ்ச நேரம் அந்நிய பாஷைகளை பேசி ரிபா துரா பௌஷி ஹந்தரபா நன்றியுள்ள இருதயத்தோடு கூட நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, நீர் மாத்திரம் மகிமைப்பட வேண்டும். எங்கள் மத்தியில் நீர் மாத்திரம் உயர்த்தப்பட வேண்டும். இந்த உலகத்தில் எத்தனை பெரிய நபர்கள் இருந்தாலும் நீர் ஒருவரே எங்களுக்கு பெரியவர். நீர் ஒருவரே எங்களுக்கு உன்னதமானவர். நீர் ஒருவரே சதா காலங்களிலும் ஆண்டவரே சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற நல்ல தெய்வம். ஆண்டவரே, நன்றியுள்ள இருதயத்தோடு கூட நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, நல்ல யோசித்து பாருங்கள். எத்தனையோ சூழ்நிலைகளிலே நாமே நம்மை பற்றி நொந்து கொண்டிருக்கிற சூழ்நிலைகளிலும் கூட வலுவாதபடிக்கு நம்மை காக்கிறவர் தம்முடைய மகிமையுள்ள சிங்காசனத்திலே நம்மை மாசற்றவர்களாய் நம்மையும் சேர்க்கும்படி அவர் இந்த நாள் வரைக்கும் நம்மோடு கூட இருக்கிறாரே. நல்ல கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு கொஞ்ச நேரம் மகிமை செலுத்துவோம். நன்றி ஆண்டவரே. அந்த மகிமையுள்ள ஆண்டவரே சிங்காசனத்தோடு கூட ஆண்டவரே ஸ்தோத்திரம் வீட்டில் இருக்கிறவரே, இன்றைக்கும் நாங்கள் உமோடு கூட இணைந்து உம்மை ஆராதிக்கிறோம். நீர் ஒருவரே ஜீவனுள்ளவர். நீர் ஒருவரே மெய்யான கர்த்தர். ஆண்டவரே, இந்த உலகத்தில் எல்லா ஜனங்களை காட்டிலும் எல்லா ஜாதிகளை காட்டிலும் எங்களை விசேஷித்தமாய் வைத்திருக்கிறீரே. உண்மையுள்ள தெய்வத்தை ஆராதிக்கும்படி வைத்திருக்கிறீரே. ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கும்படி வைத்திருக்கிறீரே. நாங்களும் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, இது போதாது, இந்த சத்தம் போதாது. வீடுகளில் நல்ல உற்சாகத்தோடு கூட சத்தத்தை உயர்த்தி ஆண்டவரே நாங்கள் இன்னும் உம்மை வாழ்த்துகிறோம், இன்னும் உம்மை வணங்குகிறோம். இந்த ஆராதனைக்கு ஆரம்பமாக நல்ல முழு பலத்தை செலவழித்து நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ரீபா துரா பௌஷி ஹந்தரபா நன்றியுள்ள இருதயத்தோடு கூட வருகிறோம். ஆண்டவரே, ஜனங்களுடைய பலவீனங்களை மாற்றுகிற தயவுக்காக நன்றி. துதிக்கப்படியாதபடிக்கு இருக்கிற எல்லா கட்டுகளை உடைத்தெறிகிற தயவுக்காக நன்றி. ஆண்டவரே, எல்லா சாப கூறுகளை கர்த்தர் உடைத்தெறிந்து கொண்டிருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். தேவ ஜனங்கள் உம்மை விடுதலையாய் ஆராதிக்க முடியாதபடி பண்ணின எல்லா கிரியைகளையும் கடந்த நாட்களிலே பரிசுத்த ஆவியானவர் வந்து ஜெயமாய் மாற்றி போட்டீரே. நன்றியுள்ள இருதயத்தோடு கூட உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். நன்றியுள்ள இருதயத்தோடு கூட நாங்கள் உம்மை வாழ்த்துகிறோம். நன்றியுள்ள இருதயத்தோடு கூட நாங்கள் உம்மை வணங்குகிறோம். நீர் ஒருவரே மகிமைப்படுவீராக. நீர் ஒருவரே மகிமைப்படுவீராக. ஆண்டவரே, உம்மை உயர்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம், உயர்த்துகிறோம். அல்லேலூயா. ஜீவனுள்ள தேவனே உம்மை தொழுகிறோ. சேர்ந்து பாடுவோம். ஜீவனுள்ள தேவனே உம்மை தொழுகிறோ. என் வாழ்வில் நீ செய்த நன்மைகள், என் வாழ்வில் நீ செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதவை. நல்ல உணர்ந்து சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவரை பார்த்து, என் வாழ்வில் நீ செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதவை. சத்தத்தை உயர்த்தி உம்மையே உம்மையே ஆராதிப்போ. உம்மையாய் ஆராதிப்போ. சொல்லுங்க ஆண்டவரை பார்த்து, உம்மையே உம்மையே ஆராதிப்போ. உம்மையாய் ஆராதிப்போ. ஆவியோடும் ஆவியோடும் உண்மையோடும் என்றென்றும் ஆராதிப்போ. சத்தத்தை உயர்த்தி இருதயத்தின் ஆழத்தில் ஆவியோடும் உண்மையோடும் என்றென்றும் ஆராதிப்போ. ஜீவனுள்ள தேவனே, ஜீவனுள்ள தேவனே உம்மை தொழுகிறோ. உயிருள்ள பிள்ளைகளாய் ஆண்டவரை பார்த்து, ஜீவனுள்ள தேவனே
தொழுகிறோம். பகலில் மேகஸ்தம்பமாய், பகலில் மேகஸ்தம்பமாய் சொல்லுங்க. இரவில் இரவில் அக்கினி ஸ்தம்பமாய் பாதுகாத்து நடத்திடுந்தீ, இனியும் நடத்திடுவே. பகலில் பகலில் மேகஸ்தம்பமாய் உணர்ந்து பாடுங்க பார்க்கலாம். இரவில் அக்கினி ஸ்தம்பமாய் பாதுகாத்து நடத்தி வந்தீ, இனியும் நடத்திடுவே. உம்மையே உம்மையே நாங்கள் ஆராதிப்போம். உண்மையாய் இருதயம் சொல்லட்டுமே, இருதயம் பாடட்டுமே, ஆண்டவரிலே களி கூர்ந்து சேர்ந்து எஸ் லார்ட் ஆராதிப்போம். உண்மையாய் ஆவியோடும் ஆவியோடும் உண்மையோடும் என்றென்றும் ஆராதிப்போ. இருதயத்தில் கரங்களை வைத்தவர்களை சொல்லுவோம், ஆண்டவரை பார்த்து. ஆவியோடும் உண்மையோடும் என்றென்றும் ஆராதிப்போ. உந்தன் வலது கரத்தினால், உந்தன் வலது கரத்தினால் என்னையும் தாங்கி நடத்தினீ, உமது கிருபையை அனுதினமும் தந்து நடத்திடுவே. உந்தன் வலது கரத்தினால், உந்தன் வலது கரத்தினால் என்னையும் தாங்கி நடத்தினீ, உமது கிருபையை அனுதினமும் தந்து நடத்திடுவே. சேர்ந்து பாடுவோம். உம்மையே ஆராதிப்போம். உண்மையாய் ஆராதிப்போம். உம்மையே நாங்கள் ஆராதிப்போம். உண்மையாய் ஆராதிப்போம். ஆவியோடும் உண்மையோடும் என்றென்றும் ஆராதிப்போ. அப்பாவை பார்த்து சிறியோர் பெரியோர் வாலிபர்கள் எல்லாம் பெரியோர்கள் எல்லாம் ஆவியோடு ஆவியோடு தொழுது கொள்வதை தவிர வேறு என்ன பாக்கியம் எங்களுக்கு உண்டு? ஆண்டவரே ஆராதிப்போ. நேசரே உந்தன் நேசத்தால், நேசரே உந்தன் நேசத்தால் அப்படியே பாடுங்க உணர்ந்து. என்னையும் இழுத்து கொண்டீரே, உம்மை விட்டு விலகிடேன் நான், உமக்காய் வாழ்ந்திடுவே. பரிசுத்த ஆவியானவரின் பலத்தோடு அர்ப்பணித்து சேர்ந்து. நேசரே உந்தன் நேசத்தால் என்னையும் இழுத்து கொண்டீரே, உம்மை விட்டு விலகிடேன் நான், உமக்காய் வாழ்ந்திடுவே. அர்ப்பணிப்போடு உம்மையே நாங்கள் ஆராதிப்போம். உண்மையாய் ஆராதி. சத்தத்தை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து. உம்மையே. Yes Lord, we worship with all our hearts Lord. உண்மையாய் ஆராதிப்போம். ஆவியோடும் உண்மையோடும் என்றென்றும் ஆராதிப்போம். சத்தத்தை உயர்த்தி சேர்ந்து.
ஆவியோடும் உண்மையோடும் நாங்கள் என்றென்றும் ஆராதிப்போம். தேவனே உங்க வருகை எங்களுக்கு காவலையா. தேவனே உங்கள் வருகைக்காய் ஆசையாய் காத்து நிற்கிறேன். ஆசையாய் காத்து என்னை உம்முடன் அழைத்து செல்ல, என்னை உம்முடன் அழைத்து செல். தீவிரம் வந்திடுவீர், தீவிரம் வந்திடுவீர். தேவனே உந்தன் வருகைக்கா, தேவனே உங்க வருகைக்காய் ஆசையாய் காத்து நிற்கிறேன். என்னை உம்முடன் அழைத்து செல்ல, தீவிரம் வந்திடுவே. உம்மையே ஆராதிப்போம், சத்தத்தை உயர்த்தி கரங்களை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து, yes Lord, we worship you alone Lord. உம்மை மாத்திரம் நாங்கள் உயர்த்த கற்றுக்கொண்டவர்கள். இந்த நாள் வரைக்கும் உம்மையை ஆராதிக்க வைத்திருக்கிறீரே. ஆராதிப்போம் ஆவியோடும் உண்மையோடும் என்றென்றும் ஆராதிப்போம். சேர்ந்து சொல்லுவோம், ஆவியோடும் உண்மையோடும் என்றென்றும் ஆண்டவரை பார்த்து, நேசரே உந்தன் வருகைக்காய், நேசரே உந்தன் நேசத்தால் என்னை இழுத்து கொண்டும் என்னையும் இழுத்து கொண்டீரே. உம்மை விட்டு விலகிடேன் நான், உமக்காய் வாழ்ந்திடுவே. அர்ப்பணித்து மீண்டும் ஒரு விஷயம் சொல்லுவோம். நேசரே நேசரே உந்தன் நேசத்தால் எங்க பிள்ளைகள் அனைவரையும் இழுத்துக் கொள்ளும் ஆண்டவர். எங்க தேவ சபை அனைத்தையும் உம்முடைய நேசம் மறைவினால் மூடிக்கொள்ளும் ஐயா. உம்மை விட்டு விலகிடேன் நான், உமக்காய் வாழ்ந்திடுவே. உம்மையே நாங்கள் ஆராதிப்போம், உண்மையாய் ஆராதிப்போம். உம்மையே ஆராதிப்போம், உண்மையா. கரங்களை உயர்த்தி, ரெண்டு கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்தி ஆண்டவரை பார்த்து, ஆவியோடும் ஆவியோடும் உண்மையோடும் உங்க தேவ ஜனத்தை பாருங்கப்பா. வீடுகளில இருந்தாலும் உண்மையாய் ஆராதிக்கிறத பாருங்களேன் ஆண்டவரே. எங்களை மீட்டுக் கொள்ளுகிறவரே, எங்களை உயிர்ப்பிக்கிறவரே, என்றென்றும் ஆராதிப்போம். ஜீவனுள்ள தேவனே, ஜீவனுள்ள தேவனே, உம்மை தொழுகிறோம். ஜீவனுள்ள தேவனே, உம்மை தொழுகிறோம். இருதயத்திலிருந்து ஆண்டவரை பார்த்து, என் வாழ்வில் நீ செய்த நன்மைகள் அவை எண்ணி, நல்ல தாய் தகப்பனை கொடுத்து, நல்ல ஆண்டவரை போதகரை கொடுத்து, நல்ல ஆண்டவரை விசுவாசிகளை கொடுத்து நடத்தி வருகிறீர்கள். அப்பா, உங்க அன்பை நாங்க மறுதளிக்க முடியுமோ? மதிப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எண்ணி முடியா அதை நினைத்து நினைத்து வாழுவோம். உம்மையை ஆராதிப்போம், உம்மையே ஆராதிப்போம். மயில்டா சொல்லுங்க பார்க்கலாம் ஆண்டவரை பார்த்து. உம்மையா ஆராதிப்போம், உம்மையே நாங்கள் ஆராதிப்போம். தேவ சபையாய் உம்மையாய் ஆராதிப்போம். இருதயத்தில் கரங்களை வைத்து, ஆவியோடும் உண்மையோடும்
என்றென்றும் ஆராதிப்போம். ஆவியோடும் தகப்பனே உம்மையோடும் ரெஸ்பெக்ட் யூ என்றென்றும் ஆராதிப்போம். என்றென்றும் ஆராதிப்போம். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். நன்றி இயேசுவே. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தேவ பிள்ளைகள் எல்லாரும் இருக்கிற இடத்துல நல்ல கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? ஜீவனுள்ள தேவன் நம்முடைய தகப்பனாக இருக்கிறார். அவருடைய பிள்ளைகளாக நாம் இருக்கிறோம். நாம் ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகள். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? ஆமென். அவருடைய பிள்ளையா இருப்பது எவ்வளவு பெரிய சந்தோஷம். அப்பா வீட்டுக்கு ஒரு நாள் நம்ம போறோம். அவர் நமக்காக ஒரு வீட்டை கட்டி கொண்டு இருக்கிறார். என் பிள்ளைகளை நான் கூட்டிட்டு போகணும், என் பிள்ளைகள் என்னுடைய மகிமையை பார்க்கணும்னு சொல்லி அவளோடு கூட காத்து கொண்டிருக்கிறார். எல்லாரும் கரங்களை உற்சாகமாய் தட்டி துதி கனமும் வல்லமை புகழும் நீண்ட ஆயுஸ் உள்ளவர்கள். நம்முடைய ஆண்டவருக்கு ஆரம்பம் முடிவு இல்லை. அவர் நீண்ட ஆயுஸ் உள்ளவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? எல்லாரும் சேர்ந்து கரங்களை தட்டி பாட போகிறோம். எல்லாரும் கரங்களை தட்டி துதி கனமும் வல்லமை புகழும் நீண்டாயுசுள்ளவர்க்கே. தேசங்களெல்லாம் சிருஷ்டிகளெல்லாம் வணங்கி தொழுதிடுமே. துதி கனமும் வல்லமை புகழும் நீண்டாயுசுள்ளவர்க்கே. தேசங்களெல்லாம் சிருஷ்டிகளெல்லாம் வணங்கி தொழுதிடுமே. வானம் பூமி எங்குமெல்லாம் நாவு போற்றிடுமே. முழங்கால்கள் முழங்குமே. உம் நாமத்தில் உன்னதமானவர் நீரே. உம் ராஜ்யம் என்றும் அழியாதல்லோ. தொழுவேன் தேவா. துதி கனமும் வல்லமை புகழும் நீண்டாயுசுள்ளவர்க்கே. தேசங்களெல்லாம் சிருஷ்டிகளெல்லாம் வணங்கி தொழுதிடுமே. துதி கனமும் வல்லமை புகழும் நீண்டாயுசுள்ளவர்க்கே. தேசங்களெல்லாம் சிருஷ்டிகளெல்லாம் வணங்கி தொழுதிடுமே. உம் ராஜ்யம் பூமி எங்கும் வருக. உம் ராஜ்யம் பூமி எங்கும் வருக. பாடிடுவோம் ஆடிடுவோம். உம்மை போல் தேவன் எங்கும் இல்லையே. போற்றிடுவோம் ஆராதிப்போம். உம் ராஜ்யம் பூமி எங்கும் வருக. பாடிடுவோம் ஆடிடுவோம். உம்மை போல் தேவன் எங்கும் இல்லையே. போற்றிடுவோம் ஆராதிப்போம். வானம் பூமி எங்கும் எல்லாம் நாவு போற்றிடுமே. முழங்கால்கள் முடங்குமே. உம் நாமத்தில் உன்னதமானவர் நீரே. உம் ராஜ்யம் என்றும் அழியாதல்லோ. தொழுவேன் தேவா. ஹல்லேலூயா. உம் ராஜ்யம் பூமி எங்கும் வருக. நம்முடைய இந்தியாவில் சென்ட்ரலில் ஆளக்கூடியதான ஒரு கட்சி எதுன்னு நமக்கு பிரச்சனை இல்லை. எந்த கட்சி ஆண்டா நமக்கு என்ன? ஏதோ ஒரு கட்சி, ஒரு ஆளும் கட்சி சென்ட்ரலில் ஆண்டு கொண்டிருந்தா, மத்திய அரசில் ஆளுகை செய்து கொண்டிருந்தா, இந்த சட்டசபை தேர்தல் வரும்பொழுது எத்தனை மாநிலங்களிலே அந்த மத்திய அரசு ஆளுகிற அந்த கட்சி ஜெயிச்சதோ, எல்லா இடமும் நமக்கு வந்துருச்சுப்பா, எல்லா இடத்துலையும் நம்ம தான் வந்திருக்கோம் அப்படின்னு குதூகலம் பண்ணுவாங்க. ஆண்டோடைய வார்த்தை சொல்லுகிறது, உம்முடைய ராஜ்யம் வருவதாக என்று ஆண்டவர் நமக்கு பாட கற்றுக் கொடுத்திருக்கிறார், ஜெபிக்க கற்றுக் கொடுத்திருக்கிறார். கர்த்தர் ஸ்தோத்திரம். யோசிச்சு பாருங்க, சபை என்பது தேவனுடைய ராஜ்யம், வெளியே போனா சாத்தானுடைய ராஜ்யம். எல்லா இடத்துலையும் ஆண்டவருடைய ராஜ்யம் வந்துட்டா எப்படி இருக்கும்? பொய் இருக்காது, புரட்டு இருக்காது, லஞ்சம் இருக்காது, ஊழல் இருக்காது.
எத்தனை பேர் இப்படிப்பட்ட ஒரு ராஜ்யத்தை எதிர்பார்க்கிறீங்க? 1000 வருடம் இந்த பூமியை ஆண்டவர் அரசாளும் போது எந்த தீட்டும் இருக்காது. அது ஏன் இப்ப வரக்கூடாது? ஆண்டவர்ட்ட ஒரு ஜெபத்தோடு கூட இந்த பாடலை இன்னொரு தடவை பாடுவோமா? துதி கனமும் வல்லமை புகழ். நல்ல சத்தத்தை உயர்த்தி நல்ல இசையோடு சேர்ந்து ஆமென் ஹல்லேலூயா. கரங்களை தட்டுவோம். Thank you Jesus. Hallelujah. துதி கனமும் வல்லமை புகழும் நீண்டாயுசுள்ளவர்க்கே தேசங்களெல்லாம் சிருஷ்டிகளெல்லாம் வணங்கி தொழுதிடுமே. துதி கனமும் வல்லமை புகழும் நீண்டாயுசுள்ளவர்க்கே தேசங்களெல்லாம் சிருஷ்டிகளெல்லாம் வணங்கி தொழுதிடுமே. வானம் பூமி எங்கும் எல்லாம் நாவு போற்றிடுமே. முழங்கால்கள் முடங்குமே. உம் நாமத்தில் உன்னதமானவர் நீரே. உம் ராஜ்யம் என்றும் அழியாதல்லோ தொழுவின் தேவா. துதி கனமும் வல்லமை புகழும் நீண்டாயுசுள்ளவர்க்கே தேசங்களெல்லாம் சிருஷ்டிகளெல்லாம் வணங்கி தொழுதிடுமே. பூமி எங்கும் வருக. உம் ராஜ்யம் பூமி எங்கும் வருக. பாடிடுவோம் ஆடிடுவோம். உம்மை போல் தேவன் எங்கும் இல்லையே. போற்றிடுவோம் ஆராதிப்போம். உம் ராஜ்யம் பூமி எங்கும் வருக. பாடிடுவோம் ஆடிடுவோம். உம்மை போல் தேவன் எங்கும் இல்லையே. போற்றிடுவோம் ஆராதிப்போம். வானம் பூமி எங்கும் எல்லாம் நாவு போற்றிடுமே. முழங்கால்கள் முடங்குமே. உம் நாமத்தில் உன்னதமானவர் நீரே. உம் ராஜ்யம் என்றும் அழியாதல்லோ தொழுவின் தேவா. துதி கனமும் வல்லமை புகழும் நீண்டாயுசுள்ளவர்க்கே தேசங்களெல்லாம் சிருஷ்டிகளெல்லாம் வணங்கி தொழுதிடுமே. துதி கனமும் வல்லமை புகழும் நீண்டாயுசுள்ளவர்க்கே தேசங்களெல்லாம் சிருஷ்டிகளெல்லாம் வணங்கி தொழுதிடுமே. கரங்களை தட்டி நல்ல கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் எவ்வளவு பெரியவர். ஹல்லேலூயா. வானமும் பூமியும் உடையவராகிய தேவனை நீங்களும் நானும் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். அவருடைய பிள்ளைகளா இந்த பூமியில வாழ்றதுனால நமக்கு கவலையே இல்லை. ஏன் தெரியுமா? நம்ம எந்த அதிகாரியை நம்பி வாழல, எந்த அரசியல் தலைவரை நம்பி வாழல. கர்த்தரை நம்பி நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உத்தமனுக்கு கர்த்தர் துணை. கர்த்தரை நம்பி வாழ்கிற பிள்ளைகளை கடைசி வரை நடத்துவார். எது எப்படி இருந்துட்டு போதும். நல்லா கவனிங்க. இந்த லாக்டவுன் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க. நமக்கு சர்ச்சில் வந்து ஆராதிக்க முடியலையேங்கிற வேதனை இருந்தாலும் நம்ம கர்த்தருடைய பிள்ளைங்கிறத யாராலும் மாற்ற முடியாது. நம்ம அவரை நம்பி வாழ்கிறோங்கிறத யாராலும் மாற்ற முடியாது. நாம் அவரை ஆராதிக்கிறதை யாராலும் தடுக்கவே முடியாது. எல்லாரும் சேர்ந்து அந்த பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோமா? நம்பியே ஜீவிப்போ. கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும். கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். ஜீவதேவன் பின் சொல்லுவோம். ஜீவ ஒளிதனை கண்டடைவோம். ஜீவதேவன் பின் செல்லுவோம். ஜீவ
ஒளிதனை கண்டடைவோம். மனதின் காரிருள் நீங்கிடவே சமாதானம் தங்கும். சொல்லுவோமா? மனதின் காரிருள் நீங்கிடவே சமாதானம் தங்கும். கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும். கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். உண்மை வழி நடந்திடும் உத்தமனுக்கென்றும் கர்த்தர் துணை. உண்மை வழி நடந்திடும் உத்தமனுக்கென்றும் கர்த்தர் துணை. கண்கள் அவன் மீது வைத்திடுவார், கருத்தாய் காத்திடுவார். அவரை நம்பி இருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கண்கள் அவன் மீது வைத்திடுவார், கருத்தாய் காத்திடுவார். கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும். கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். உள்ளமதின் பாரங்களை ஊக்கமாய் கர்த்தரிடம் சொல்லுவோம். உள்ளமதின் பாரங்களை ஊக்கமாய் கர்த்தரிடம் சொல்லுவோம். இக்கட்டு நேரத்தில் கூப்பிடுவோம், இயேசு வந்தாதரிப்பார். இக்கட்டு நேரத்தில் கூப்பிடுவோம், இயேசு வந்தாதரிப்பார். இக்கட்டு நேரத்தில் கூப்பிடுவோம், இயேசு வந்தாதரிப்பார். ஒரு விஷயம் கூட சொல்லுவோமா சேர்ந்து? இக்கட்டு நேரத்தில் கூப்பிடுவோம், இயேசு வந்தாதரிப்பார். கர்த்தரை நம்பி கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும். கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். அன்பு மிகும் அண்ணலிவர் அருமை இயேசுவை நெருங்குவோம். அன்பு மிகும் அண்ணலிவர் அருமை இயேசுவை நெருங்குவோம். தம்மண்டை வந்தோரை தள்ளிடாரே, தாங்கி அணைத்திடுவார். தம்மண்டை வந்தோரை தள்ளிடாரே, தாங்கி அணைத்திடுவார். கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும். கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். நீதிமானின் சிரசின் மேல் நித்திய ஆசீர்வந்திறங்குவே. நீதிமானின் சிரசின் மேல் நித்திய ஆசீர்வந்திறங்குவே. கிருபை நன்மைகள் தொடருமே, கேட்பது கிடைக்குமே. கிருபை நன்மைகள் தொடருமே, கேட்பது கிடைக்குமே. கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும். கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம்.
இம்மைக்கேற்ற இன்பங்களை நம்மை விட்டே முற்றும் அகற்றுவோம். இம்மைக்கேற்ற இன்பங்களை நம்மை விட்டே முற்றும் அகற்றுவோம். மாறாத சந்தோஷம் தேடிடுவோம் மறுமை ராஜ்யத்தில். மாறாத சந்தோஷம் தேடிடுவோம் மறுமை ராஜ்யத்தில். கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும். கைவிடா காத்திடும் பரமரின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். கைவிடா காத்திடும் பரமரின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீதிமானுடைய சிரசின் மேல் ஆசீர்வாதங்கள் தங்குமாம். நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் கழுவப்பட்ட நீதிமான். 2 காரியத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த ஆராதனை நேரங்கிறது கர்த்தருக்குள்ள சந்தோஷப்படுற ஒரு நேரம், கர்த்தரை மகிமைப்படுத்துகிற ஒரு நேரம், நம்முடைய நம்பிக்கைகளை அறிக்கையிடுகிற ஒரு நேரம். செய்தி நேரங்கிறது கர்த்தர் நமக்கு போதிக்கிற காரியம். அதை நீ இப்படி இருக்காத, அப்படி இருக்காத, என்ன செய்யணும், இதெல்லாம் நம்மளுக்கு போதிக்கிற நேரம். ஆனால் அதுக்காக ஆண்டவர் நமக்கு இதை செய்யாத அதை செய்யாதன்னு போதிக்கிறாருங்கிறதுக்காக நம்ம மேலே அக்கறை இல்லாத தேவன்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. அவருடைய இரத்தத்தால் கழுவப்பட்ட நம்ம மேலே அவர் அக்கறையுள்ள தேவனாக இருக்கிறார். நீதிமானுடைய சிரசின் மேலே ஆசீர்வாதங்கள் தங்கும். உங்கள் தலையில் இயேசுனுடைய ஆசீர்வாதம் தங்கி இருக்கு. உங்கள் கையில் இருக்கிற ஆசீர்வாதம் செலவழிஞ்சிருக்கலாம், ஆனால் உங்களை விலை கொடுத்து வாங்கின இயேசு கிறிஸ்து தம்முடைய ஆசீர்வாதத்தை உங்கள் சிரசின் மேல் வைத்திருக்கிறார். சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்றான், எவ்வளவோ தீங்குகள் அவனை பின்தொடர்ந்தது, எத்தனையோ எதிரிகள் அவனை பின்தொடர்ந்தார்கள், எத்தனையோ ஆபத்து பின்தொடர்ந்தது. ஆனால் அவனுடைய விசுவாச அறிக்கை என்ன செய்யுமா? என்ன தெரியுமா? நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். எத்தனை பேர் விசுவாசிகள் என் கூட சேர்ந்து சொல்லுவீங்களா? நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். இன்னொரு தடவை சொல்லுவோமா? நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். இந்த சரணத்தை சேர்ந்து பாட போகிறோம். நீதிமானின் சிரசின் மேல் நித்திய ஆசீர்வாதம் வந்து இறங்குமே. கரங்களை தட்டி பாடுவோம். நீதிமானின் சிரசின் மேல் நித்திய ஆசீர்வந்திறங்குமே. நீதிமானின் சிரசின் மேல் நித்திய ஆசீர்வந்திறங்குமே. கிருபை நன்மைகள் தொடருமே, கேட்பது கிடைக்குமே. கிருபை நன்மைகள் தொடருமே, கேட்பது கிடைக்கும். கிருபை நன்மைகள் தொடருமே, கேட்பது கிடைக்குமே. இக்கட்டு நேரத்தில் கூப்பிடுவோம், இயேசு வந்தாதரிப்பார். இக்கட்டு நேரத்தில் கூப்பிடுவோம், இயேசு வந்தாதரிப்பார். தம்மண்டை வந்தோரை தள்ளிடாரே, தாங்கி அணைத்திடுவார். தம்மண்டை வந்தோரை தள்ளிடாரே, தாங்கி அணைத்திடுவார். கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும். கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். அல்லேலூயா. அப்படியே கரங்களை உயர்த்தி கொஞ்ச நேரம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? நீங்களும் நானும் நம்பி வந்திருக்கிற தேவன் எவ்வளவு பெரியவர் பாருங்கள். ஹல்லேலூயா. ஆசீர்வாதங்களை நம்மேல் தங்க பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. யெகோவா ஈரே, கர்த்தர் பார்த்து கொள்வார். உங்களுடைய தேவை எதுவா இருந்தாலும் கர்த்தர் பார்த்து கொள்வார். தேவ பிள்ளையே, நீ ஒரு பக்கம் கர்த்தருக்குள்ள சந்தோஷத்தோடு ஆராதித்து கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் பிசாசு உன்னுடைய தேவைகளை குறித்து, உன்னுடைய வருங்கால தேவைகளை காண்பித்து ஒரு பயத்தை உனக்குள்ளே கொண்டு வந்து கொண்டிருக்கிறான். ஆண்டவருக்கு ஒரு பெயர் யெகோவா ஈரே. ஹல்லேலூயா. நீங்க வேதத்தை நல்லா படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், ஆண்டவருக்கு பேர் கொடுக்கல, ஆபிரகாம் அந்த இடத்துக்கு யெகோவா ஈரே என்று பேர் வைத்தான். கர்த்தர் ஸ்தோத்திரம். யெகோவா ஈரே
என்ன ஜெகோவா ஈரே, ஜெகோவா ஜாயிரே என்று சொல்லுவார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த இடம் மூல பாஷையில் என்ன தெரியுமா போட்டிருக்கு? டு எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு போட்டிருக்கு. அதாவது எல்லாம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி கொள்ளுகிற இடம். அந்த இடத்துல அந்த ஈசாக்குக்கு பதிலாக ஒரு ஆட்டை ஆண்டவர் எக்ஸ்சேஞ்சாக கொடுத்தாரு. தாவீது சொல்றான், என் புலம்பலுக்கு பதிலா ஆனந்த கழிப்பு கொடு. எக்ஸ்சேஞ்ச் பண்ணக்கூடிய நிறைய காரியம் ஆண்டவர்கிட்ட இருக்கு. தேவ பிள்ளைய, உன் புலம்பலை ஆண்டவர்கிட்ட கொடு, அவர் சந்தோஷத்தை கொடுப்பாரு. உன் வறுமையை ஆண்டவர்கிட்ட கொடு, அவர் ஆசீர்வாதத்தை கொடுப்பாரு. உன்னுடைய வேதனை ஆண்டவர்கிட்ட கொடு, அவருடைய தேற்றுதலை உனக்குள்ள கொடுப்பார். the place of exchange. hallelujah. கர்த்தருடைய பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும். விசுவாசத்தோடு அந்த யெகோவா ஈரேவை ஆராதிப்போமா? அந்த யெகோவா ஈரே. ஹல்லேலூயா, ஆமென். ஆபிரகாமுக்கு ஆண்டவர் எல் ஷடாய் என்கிற நாமத்தில் அறியப்பட்டாராம். எல் ஷடாய் என்றால் சர்வ வல்லமையுள்ள தேவன், சர்வ வல்லமையுள்ள தேவன். ஹல்லேலூயா. எல் ஷடாய் என்றால் ஒரு அகன்ற மார்புடைய தேவன். ஓ, தாயை போல நாம் இளைப்பாறிக் கொள்வதற்காக அகன்ற மார்புடைய தேவனாக அவர் இருக்கிறார். நீ இளைப்பாறுவதற்கு ஒரு இடம் உண்டு. ஹல்லேலூயா. என்னிடத்தில் வருகிறவர்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன் என்று சொன்ன தேவன். இதை பார்த்து கொண்டிருக்கிற கண்பான தேவனுடைய பிள்ளையே, நீ சோர்ந்து போயிருக்கலாம். போன வாரத்தில் தானே ஆண்டவர் என்ன புதுசா அபிஷேகம் பண்ணாரு. போன வாரத்தில் தான் அந்த அபிஷேக கூட்டத்தில் நான் அபிஷேகம் பெற்று, ஆனாலும் எப்படி எனக்குள்ள இவ்வளவு சோர்வு வந்துச்சு, ஆனாலும் எப்படி எனக்குள்ள இவ்வளவு டயர்ட்னஸ் வந்துச்சு, என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில குன்றி போன மாதிரி தெரியுது. இல்லை இல்லை இல்லை, கர்த்தருனை பலப்படுத்திக் கொண்டே இருக்கிறார். நீ இளைப்பாறுவதற்கு தேவன் ஒரு ஸ்தலத்தை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவரோடு கூட வாழ போறான் அந்த பரலோக ராஜ்யத்தில். அவர் முகமுகமா பார்த்து நம்ம நிரந்தரமா செய்ய போற வேலை என்ன தெரியுமா? அவரை ஆராதித்து கொண்டே இருப்பது. அதே இந்த பூமியில நம்ம பிராக்டிஸ் பண்ணக்கூடாது. கொஞ்ச நேரம் அவர் ஆராதிப்போமா? அப்படியே கரங்களை உயர்த்து அந்நிய பாஷையில பேசி ஓரியந்தா பாக்கராத்யலபரா மேமுனா சந்தராதியானா ஹந்தரஹதியலா உரிபஹந்தினா கரதனா மேரோபாலஹ ஷதலரபா. கரங்களை அசைத்து கர்த்தரை மகிமைப்படுத்திக் கொண்டே இருங்க. ரீமஹரிதர பலிபிரிபி மோபினாமா ஷியாந்தராணி அங்கராலியா பேதோனிமி சம்தரபியா கரபலபா நிகுதனிமிரிபி அங்கரபகலபிரிபி அந்தரா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜீவனுள்ளவரே எலோகி, உமக்கு ஆராதனை. எல் ஷடாய் தெய்வமே, எலோகின் தெய்வமே. ரதரரரா மேரே பெலனே மேரபானே ஷகதரரா நேமதினே மேரேங்கந்தரா. உலகம் ஒரு அழிவை நோக்கி போய்கொண்டிருக்கிறது. நம்முடைய இரட்சகர் வரப்போகிறார். ராக்காலம் இல்லாத ஒரு தேசத்தை நமக்காய் வைத்திருக்கிறார். ராஜாதி ராஜாவாக இயேசு வரப்போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்முடைய ஆண்டவர் இரவு என்கிற ஒன்று இல்லாத ஒரு தேசத்துக்கு நம்மை கொண்டு போகிறார். அங்கே அழுகை இல்லை, கவலை இல்லை, கண்ணீர் இல்லை. நம்முடைய நம்பிக்கையை அறிக்கை செய்து இந்த பாடலை நாம் பாடுவோம். ராக்காலம் இல்லா தேசத்திலே ராஜாதி ராஜா இயேசுவையே. ராக்காலமில்லா தேசத்திலே ராஜாதி ராஜா இயேசுவையே. ராக்காலமில்லா தேசத்திலே ராஜாதி ராஜா இயேசுவையே. இமை பொழுதில் நான் காண செல்வேன், இன்பமதுவே என் வாழ்வினிலே. இமை பொழுதில் நான் காண செல்வேன், இன்பமதுவே என் வாழ்வினிலே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா,
அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. நினையா வேளை வருவேன் என்றார், நினைவில் அவரையே நிறுத்திடுவேன். நினையா வேளை வருவேன் என்றார், நினைவில் அவரையே நிறுத்திடுவேன். மாய உலக வேஷம் களைந்தேன், அழியா மகிமை அடைந்திடுவேன். மாய உலக வேஷம் களைந்தேன், அழியா மகிமை அடைந்திடுவேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. எந்தன் பெயரை சொல்லி அழைப்பார், எந்தன் பலனை அழித்திடுவார். எந்தன் பெயரை சொல்லி அழைப்பார், எந்தன் பலனை அழித்திடுவார். அவரின் சேவை செய்த எனக்கு அழியா கிரீடம் சூட்டிடுவார். அவரின் சேவை செய்த எனக்கு அழியா கிரீடம் சூட்டிடுவார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. உலக மகிமை அங்கே இல்லை, தேவ மகிமையால் நிறைந்திடுவேன். சொல்லுவோம், உலக மகிமை அங்கே இல்லை, தேவ மகிமையால் நிறைந்திடுவேன். இயேசுவின் முகத்தை கண்டிடுவேன், இயேசுவை தினமும் போற்றிடுவேன். இயேசுவின் முகத்தை கண்டிடுவேன், இயேசுவை தினமும் போற்றிடுவேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. காலமில்லா தேசத்திலே ராஜாதி ராஜா இயேசுவையே. காலமில்லா தேசத்திலே ராஜாதி ராஜா இயேசுவையே. இமை பொழுதில் நான் காண செல்வேன், இன்பமதுவே என் வாழ்வினிலே. இமை பொழுதில் நான் காண செல்வேன், இன்பமதுவே என் வாழ்வினிலே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் எவ்வளவு பெரியவர், நமக்காக ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். நினையாத வேளையில வருவேன்னு சொன்னார் இல்லையா, அதை நினைச்சுக்கிட்டே நம்ம வாழணும். அதான் நினையா வேளை வருவேன் என்றார், நினைவில் அவரையே நிறுத்திடுவேன். வேற எல்லாத்தையும் மறந்து அவரை நினைச்சுக்கிட்டு இருங்க. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். கரங்களை உயர்த்தி ஒரு விஷயம் கூட, கர்த்தருக்கு மகிமை, எல்லா கனத்தையும் மகிமையும் ஓ ஹல்லேலூயா உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம் அப்பா. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆமேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஒரு பாடல் பாட கேட்கும் பொழுது நாம் கர்த்தருக்கென்று காணிக்கைகளை படைக்கப் போகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. பாடலை பாடும்போது, அந்த பாடலை கேட்கும்போது நாம் காணிக்கைகளை செலுத்துவோம். ஆமென். நன்மை செய்ய ஒரு தேவன் உண்டு, நன்றி சொல்ல என் இதயம் உண்டு. நன்மை செய்ய ஒரு தேவன் உண்டு, நன்றி சொல்ல என் இதயம் உண்டு. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே,
பிரைஸ் லார்ட். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் இந்த வாரத்தில் நேரிலே வந்து ஆராதிக்கலாம் என்று நினைத்தோம், முடியவில்லை. எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறார்கள். இருந்தாலும் பரவாயில்லை, கர்த்தர் நம்மை நடத்துவார். தளர்ந்து போகாதிருங்கள், சோர்ந்து போகாதிருங்கள். அதே சமயத்தில் நீங்கள் உங்கள் குடும்பத்தோடு கூட கவனமாக இருங்கள். எந்த வியாதி தொற்றும் நமக்கு வராது. கர்த்தருடைய இரத்தம் நம்மை பாதுகாக்கும். இருந்தாலும் நாம் விழிப்புள்ளவர்களாக இருப்போம். நாங்கள் ஏற்கனவே சிஸ்டர் நானும் உங்களுக்கு அறிவித்தபடி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு தொடர்ந்து வெள்ளிக்கிழமை அந்த பெண்கள் கூட்டம் இது தொடர்ந்து கொண்டே இருக்கும். லாக்டவுன் முடிகிற வரைக்கும் பெண்கள் கூட்டம் வெள்ளிக்கிழமை தொடர்ந்து கொண்டிருக்கும். பைபிள் ஸ்டடி உங்களுக்கு தொடர்ந்து செவ்வாய்க்கிழமையில் இருக்கும். இந்த செவ்வாய்க்கிழமையில் பைபிள் ஸ்டடியில் நீங்கள் வழக்கமாக அந்த 8 மணிக்கு நீங்கள் பார்க்குற மாதிரி பார்க்கலாம். உங்களுக்கு பழைய செய்திகள் எதெல்லாம் உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்துச்சோ அந்த செய்திகள் மறுபடியும் யூடியூப்பின் மூலமாக உங்களுக்கு கொடுக்கப்படும். அதில் பாட்டு, ஆராதனை இதெல்லாம் இருக்காது. ஒரு செய்தி மட்டும் வரும். அந்த செய்தியை நீங்கள் கேட்டு கர்த்தருக்குள்ளே பலப்படுங்க. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். செய்திக்குள்ளே நாம் கடந்து செல்லலாம். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளே நாம் கடந்து செல்வோமாக. இந்த நாளிலேயும் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்திலிருந்தும் தொடர்ந்து அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையில், பேதுருடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களை வைத்து உங்களோடு கூட சில காரியங்களை பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். கடந்த வாரத்தில் பெந்தெகொஸ்தே நாள், ஆவியானவர் எதற்காக ஊற்றப்பட்டார் என்பதை குறித்து கடந்த வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு, அதாவது மே மாதத்தினுடைய கடைசி 4 நாட்கள் அந்த செய்தியின் மூலமாய் அநேகர் பலனடைந்தீர்கள், பயன்பட்டீர்கள். அதற்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். அதே போல் கடந்த செவ்வாய்க்கிழமை அபிஷேகத்தினுடைய மேன்மை என்கிற தலைப்பில் ஆவியானவர் நமக்குள் எதற்கெல்லாம் அவர் பயன்படுகிறார் என்பதை குறித்தும் தெளிவாக நாம் பார்த்தோம். இந்த நாளில் பெந்தெகொஸ்தே தொடர்ந்து நடைபெற்ற காரியம் என்ன, ஒரு சரித்திர சம்பவத்தை ஒரு கதை போல நான் உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன். அன்பானவர்களே, அப்போஸ்தலர்கள் மேல் பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்ட பின்பு அவர்கள் எல்லாரும் அந்நிய பாஷையில் பேசுகிறதை பார்த்து பல தேசங்களிலிருந்து வந்திருந்த யூதர்கள் கேட்டார்கள். அவர்கள் ரட்சிக்கப்பட்டார்கள் என்று பார்த்தோம். 3000 பேர் சேர்த்து கொள்ளப்பட்டார்கள் என்று. அதாவது அது ஒரு அறுப்பின் பண்டிகையின் நாள். அந்த நாளில் அபிஷேகம் பெற்ற அந்த நாளில்தான் சபை பிறந்தது. நீங்கள் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்க்கும் பொழுது அவர்கள் எல்லாம் ஒரு இடத்தில் ஜெபம் பண்ணி கொண்டிருந்த போது ஆவியானவர் ஊற்றப்பட்டார். ஊற்றப்பட்ட போது அவர்கள் நிரப்பப்பட்டார்கள், பேசினார்கள். ஆம், அபிஷேகம் வரும்பொழுது நிரப்பப்படுகிற ஒரு அனுபவம் வருகிறது. பேசுகிற தேவனுடைய மகத்துவங்களை பேசுகிற அனுபவம் வருகிறது. அதற்கு முன்பு என்னென்னமோ பேசி கொண்டிருந்தோம். ஆனால் அபிஷேகம் பெற்ற ஒரு தேவ பிள்ளை மற்றவர்களை குறித்த குறைகளை பேச மாட்டார்கள், மற்றவர்களை குறித்த குற்றங்களை பேச மாட்டார்கள், கோள் சொல்ல மாட்டார்கள். கோள் சொல்லுகிறவன் பிராண சிநேகிதனையும் பிரித்து விடுகிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு அபிஷேகம் பெற்றேன் என்று சொல்லக்கூடிய விசுவாசிகள், ஊழியர்கள் கூட அடுத்தவர்களை பற்றியே பேசி கொண்டிருக்கிறார்கள், அடுத்தவர்களுடைய குறைகளை பற்றியே பேசி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அபிஷேகம் பெற்ற தேவனுடைய பிள்ளைகளுடைய அடையாளம் என்ன தெரியுமா? தேவனுடைய மகத்துவங்களை பேசுகிற ஒரு அனுபவம். நீங்கள் தேவனுடைய மகத்துவங்களை பேசுகிறீர்களா அல்லது மற்றவர்களை குறித்து நீங்கள் பேசி கொண்டிருக்கிறீர்களா? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். மற்றவர்களை குறித்து பேசுவதற்குரிய சந்தர்ப்பம் கிடைக்கும். அபிஷேகம் பெற்ற ஊழியக்காரர்களை குறித்து பேசுவதற்கு சந்தர்ப்பம் கிடைக்கும். அப்படி சந்தர்ப்பம் கிடைத்தும் நாம் பேசாமல் இருப்பதுதான் ஆவியானவருடைய வழி நடத்துதல். இது விசுவாசிகளுக்கு மட்டுமல்ல, ஊழியர்களுக்கும் இதை நான் சொல்லுகிறேன். அன்பானவர்களே, தேவனுடைய மகத்துவத்தை பேசினவர்கள் இதை கேட்ட அத்தனை பேரும் வந்து குடித்திருக்கிறார்கள், வெறித்திருக்கிறார்கள் என்று சொன்ன உடனே பேதுரு 11 கூட எழும்பி நிற்கிறான். ஆம், அபிஷேகம் தேவனுக்காக எழும்ப பண்ணும். தேவனுடைய மகத்துவங்களை பேசுகிறவர்கள்தான் தேவனுக்காக எழும்புவார்கள். நான் மீண்டும் சொல்லுகிறேன், தேவனுடைய ஆவியினால் நிரப்பப்பட்டவர்கள் தேவனுடைய மகத்துவங்களை பேசுவார்கள். தேவனுடைய மகத்துவங்களை பேசுகிறவர்கள்தான் தேவனுக்காக எழும்புவார்கள். தேவனுக்காக எழும்பும்போது தேவன் அவர்களை பயன்படுத்துகிறார். வசனத்தை கேட்ட அத்தனை பேரும் இருதயத்தில் குத்தப்பட்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. குத்தப்பட்டார்கள் என்றால் என்ன அர்த்தம்?
தங்களுடைய பாவங்களை உணர்ந்தார்கள் என்ற அர்த்தம். தேவ பிள்ளைகளே, நீங்கள் அபிஷேகம் பெற்ற நீங்கள் சுவிசேஷம் சொல்லும் பொழுது மற்றவர்களை குற்றப்படுத்தி பேசக்கூடாது. ஆனால் நீங்கள் பண்ணுகிற பிரசங்கங்கள், நீங்கள் சொல்லுகிற சுவிசேஷம் மற்றவர்கள் தங்கள் குறைகளை உணரும்படி தூண்ட வேண்டும். நீ பாவம் செய்திருக்கிறாய் என்று சொல்லுவதை விட நாம் எல்லாரும் பாவம் செய்து அவனவன் தன் வழியிலே போனோம் என்று நம்மையும் இணைத்து கொண்டு அவர்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லும் பொழுது அவர்கள் பாவ உணர்வடைவார்கள். அப்படித்தான் பாவ உணர்வடைந்தார்கள். என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். எங்களை பார்த்தா பாவி என்று சொல்லுகிறாய், நாங்கள் யார் தெரியுமா? நியாயப்பிரமாணத்தை கை கொண்டவர்கள் இஸ்ரவேலர்கள். அதை டோரா என்று சொல்வார்கள். நியாயப்பிரமாணத்துக்கு டோரா என்று சொல்வார்கள். அதை நாங்கள் கை கொண்டு வருகிறவர்கள், தேவனுக்காக வைராக்கியமுடையவர்கள். பல தேசங்களிலிருந்து நாங்கள் பஸ்கா பண்டிகைக்கு வந்து 50 நாட்களாக இங்கே இருக்கிறோம், நாங்கள் எவ்வளவு வைராக்கியமாக இருக்கிறோம் என்றெல்லாம் அவர்கள் சொல்லி கொண்டிருக்கவில்லை. வசனம் தங்கள் பாவத்தை உணர்த்தின போது அவர்கள் உணர்வடைந்தார்கள். ஆவியானவர் ஊற்றப்பட்ட போது இவர்களுக்குள்ளிருந்து கிரியை செய்கிற அதே வேளையில் வசனத்தை கேட்கிறவருடைய உள்ளத்தில் பாவ உணர்வை தூண்டிவிடுகிறார். ஆவியானவருடைய தொடர்ந்த கிரியை என்ன தெரியுமா? தேவனை நம்பி தேவனுக்காய் காத்திருந்தவர்களை நிரப்புகிறார். அவர்களுடைய வாய்களை திறந்து சுவிசேஷத்தை சொல்ல வைக்கும்போது கேட்கிறவர்கள் பாவ உணர்வடையும்படியாக அவர்களுடைய உள்ளத்திலே கிரியை செய்கிறார். இதுதான் இன்றைக்கு தொடர்ந்து நடக்க வேண்டும். நம்முடைய தேசத்தில் இருக்கிற மக்கள் பாவ உணர்வடைய வேண்டும். அவர்கள் மத ரீதியாக இயேசுவை பார்க்காமல், கிறிஸ்தவர்களுடைய தெய்வம் அல்லது யூதர்களுடைய தெய்வம் என்று அவர்கள் பார்க்காமல், நம்மை படைத்த தெய்வம் என்று அவர்கள் பார்ப்பதற்கும், தாங்கள் பாவிகள் என்பதை அவர்கள் உணர்வதற்கும் ஆவியானவருடைய தொடுதல் அவசியம். இவர்களை நிரப்பின ஆவியானவர் அவர்களை தொட்டார். நாம் வசிக்கிற இடத்துல, நம்முடைய சபையை சுற்றிலும் இருக்கிற இடங்களில் இருக்கிற மக்கள் பரிசுத்த ஆவியானவரால் தொடப்பட வேண்டும் என்று நாம் ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரே, அவர்களை தொடும், அவர்களுக்கு உம்மை வெளிப்படுத்தும் என்று நாம் ஜெபிக்க வேண்டும். அப்படி ஜெபிக்கும் போது ஆவியானவர் அவர்களுக்குள்ளிருந்து கிரியை செய்வார். பாவ உணர்வடைவார்கள். நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்பார்கள். அப்படி என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டபோது பேதுரு சொல்கிறான், மனம் திரும்பி குணப்படுங்கள். சடங்காச்சாரங்களுக்கு உங்களுக்கு குறைவே இல்லை. பஸ்கா பண்டிகைக்கு முன்பாகவே வந்தீர்கள், நீங்கள் அதற்குரிய ஆயத்த வேலைகளை செய்தீர்கள், பஸ்கா பலியிட்டீர்கள், நீங்கள் புளிப்பில்லாத அப்ப பண்டிகை கொண்டாடினீர்கள், முதற்பலனின் பண்டிகை கொண்டாடினீர்கள், இப்பொழுது அறுப்பின் பண்டிகையும் கொண்டாடுகிறீர்கள். அப்படி என்றால் நீங்கள் நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளிலே வளர்ந்திருக்கிறீர்கள். ஆனால் உங்களுக்குள் மெய்யான மனம் திரும்புதல் இல்லை. இன்றைக்கு கிறிஸ்தவத்திலும் சரி மற்ற மதங்களிலும் சரி கடவுளுக்காக செய்கிற வழிபாட்டு கிரியைகள் ஏராளம் இருக்கிறது. அதிலே மனிதன் திருப்தி அடைந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறான். கடவுளுக்காக செய்யக்கூடிய தொண்டு, கடவுளுக்காக செலுத்தக்கூடிய காணிக்கை, கடவுளுக்காக நேர்ந்து கொண்ட நேர்த்திக்கடன் என்று சொல்லி அவைகளை சரியாக எந்த நாளிலே ஒவ்வொரு மதமும் ஒவ்வொரு நாளை நியமித்து கோயிலுக்கு போக வேண்டும், சாமி கும்பிட வேண்டும், அங்கே அர்ச்சனைகள் செய்ய வேண்டும், ஜெபம் செய்ய வேண்டும், தொழுது கொள்ள வேண்டும் என்று அவரவர் தங்களுடைய மதத்தின் அடிப்படையில் கிரியைகளை செய்து வருகிறார்கள். ஆனால் உள்ளத்திலே பாவம் இருக்கிறது, பாவ கட்டுகள் இருக்கிறது. இந்த பாவ கட்டுகளிலிருந்து அவர்களை விடுவித்து அவர்களையும் தேவனுடைய பிள்ளைகளாய் மாற்றத்தான் இயேசு இந்த பூமிக்கு வந்தார். அதற்குத்தான் பரிசுத்த ஆவியானவரை அனுப்பினார். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒன்றை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் பரிசுத்த ஆவியானவரை ஊற்றின உடனே நடந்த ஒரு காரியம் என்ன தெரியுமா? பரிசுத்த ஆவியானவர் பொழிந்தருளப்பட்ட அந்த நாளில் சபை பிறந்தது. மத்தேயு 16ஆம் அதிகாரத்தில் 18ஆம் வசனத்தில் இயேசு சொன்னார் அல்லவா, என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை என்று. அவர் சபையை கட்ட தொடங்கின நாள் பெந்தெகொஸ்தே நாள். அன்றைக்கு கட்டிவிட்டு அப்படியே விட்டுவிடவில்லை, தொடர்ந்து ஆட்களை சேர்த்து கொண்டே வருகிறார். இன்றைக்கு என்னுடைய பிரசங்கத்தினுடைய தலைப்பு என்ன தெரியுமா? சேர்க்கிறவர்களும் சிதறடிக்கிறவர்களும். சேர்க்கிறவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 47ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார் என்று பார்க்கிறோம். அதற்கு முன்பாக அவர்கள் சேர்த்து கொள்ளப்பட்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது 41ஆம் வசனத்தில்.
விசுவாசித்து ஞானசானம் பெற்றவர்கள் சீஷர்களுடைய கூட்டத்தோடு சேர்த்து கொள்ளப்பட்டார்கள். இந்த சீஷர்களுடைய கூட்டத்துக்கு பெயர்தான் சபை. இன்றைக்கு சபையிலே மனம் திரும்பாதவர்கள் இருக்கிறார்கள். துணிகரமாக பாவம் செய்துவிட்டு வந்து ஒன்றும் தெரியாதது போல நல்ல பிள்ளை போல உட்கார்ந்து ஆராதிக்கிறவர்கள் சபையில் இருக்கிறார்கள். துரதிர்ஷ்டவசமாக சபை இன்றைக்கு இப்படிப்பட்ட நிலைமைக்கு போய்விட்டது. காரணம், கடைசி காலம். லவோதிக்கேயா சபையினுடைய அடையாளம் அனலும் இல்லை குளிரும் இல்லை என்கிற நிலையிலே. ஆனால் பெந்தெகோஸ்தே நாளை தொடர்ந்து ஆண்டவர் செய்த காரியம் என்ன தெரியுமா? ரட்சிக்கப்படுகிறவர்களை அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். ஒரு ரட்சிக்கப்பட்ட அனுபவம் உள்ளவர்களைத்தான் சபையிலே சேர்க்க வேண்டும். இன்றைக்கு சபைக்கு வருகிற அத்தனை பேரும் பல அனுபவங்களிலே வருகிறார்கள், பல வழிபாட்டு பின்னணியிலிருந்து வருகிறார்கள். ரட்சிப்பு என்றால் என்னவென்றே தெரியாமல் வருகிறார்கள். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, பழைய ஏற்பாட்டிலே சாலமோன் தேவனுடைய ஆலயத்தை கட்டின போது அந்த கற்கள் எல்லாம் வெளியிலே பனி தீர்க்கப்பட்டு வந்ததாம். எந்த ஷேப்பில் கல் வேணுமோ அந்த ஷேப்பில் வெட்டி எடுத்து வெட்டப்பட்ட கற்கள் பனி தீர்க்கப்பட்ட கற்களினாலே கொண்டு வந்து அப்படியே அதை அடுக்கி அடுக்கி மாளிகையாக கட்டினான். செதுக்குவதற்கோ உடைப்பதற்கோ நேரத்தை செலவழிக்கவே இல்லை. இன்றைக்கு சபையில் இருக்கிற சீஷர்கள், அதாவது சபை பிறப்பதற்கு முன்பாகவே அங்கே சீஷர்கள் இருந்தார்கள் அல்லவா, அவர்கள் சீஷத்துவத்தில் வளர்ந்து சுவிசேஷத்தை சொல்லி சரியான சத்தியத்தை சொன்னார்கள். என்ன சுவிசேஷம் என்பது? மனிதன் மனம் திரும்ப வேண்டும் என்பதாகும். அந்த மனம் திரும்புதலின் சுவிசேஷத்தை அவர்கள் சொன்னபடினால் கேட்டவர்கள் இருதயத்தில் குத்தப்பட்டு மனம் திரும்பினார்கள். மனம் திரும்பின கூட்டம் இன்றைக்கு சபையாக இருக்கிறது. அப்போ ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் சபைக்குள்ளே சேர்த்து கொண்டு வருகிறார் என்றால் இந்த சபைக்கு வெளியே ரட்சிப்பின் சுவிசேஷம் சொல்லப்பட வேண்டும். இன்றைக்கு சபைக்கு வெளியே யார் இருக்கிறார்? விசுவாசிகளாகிய நீங்கள். ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு வருகிறீர்கள், கர்த்தரை ஆராதிக்கிறீர்கள், கர்த்தருடைய வசனத்தை கேட்கிறீர்கள், கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார், தேவனை அனுபவிக்கிறீர்கள். இப்படி அனுபவித்த தேவனை வெளியே போய் அறிவிக்க வேண்டும். இதுதான் பெந்தெகோஸ்தே நாளை தொடர்ந்து நடக்கிற காரியம். நான் சொன்னபடி 4 நாட்கள் ஆவியில நிறைந்து ஆனந்தித்தோம். ஆனால் அதோடு முடிந்து விட்டதா? இல்லை. அதை தொடர்ந்து நாம் செய்ய வேண்டிய காரியங்கள் ஏராளம் உண்டு. இன்னும் ரட்சிக்கப்படாத ஒரு கூட்ட ஜனங்கள் நமக்கு உண்டு. யோவான் 10ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் தம்முடைய சீஷர்களை பார்த்து சொன்னார் அல்லவா, இந்த தொழுவத்தில் அல்லாத வேறே ஆடுகளும் எனக்கு உண்டு என்று சொன்னார். இந்த தொழுவத்தில் உள்ள ஆடுகள் எது என்று அவர் மீன் பண்ணுகிறார்? யூதர்கள். அன்றைக்கு யூதர்கள் மத்தியில் இயேசு ஊழியம் செய்து கொண்டிருந்தார். அவருடைய தொழுவத்தின் ஆடாக சீஷர்கள் இருந்தார்கள். அவர்களை பார்த்து சொல்கிறார், இந்த தொழுவத்தில் நீங்கள் இருக்கிறீர்கள், யூத மதத்து ஜனங்கள், என்னுடைய ஜனங்கள் தான், யூத மக்கள் இருக்கிறீர்கள். ஆனால் இந்த தொழுவத்தில் அல்லாத வேறே ஆடுகள் என்று சொன்னது வெளியே ரட்சிக்கப்படாத ஆண்டவரை அறியாத ஒரு கூட்ட மக்கள் உலகம் எங்கிலும் இருக்கிறார்களே, அவைகளையும் கொண்டு வர வேண்டும். அப்பொழுது ஒரே மெய்ப்பனும் ஒரே மந்தையுமாய் இருக்கும் என்று சொன்னாரே, அவைகளை கொண்டு வருவது எப்படி? நீங்கள் போய் சுவிசேஷத்தை சொல்ல வேண்டும். நீங்கள் போய் சுவிசேஷத்தை சொல்லுவதற்குத்தான் அவர் பரிசுத்த ஆவியானவரை கொடுத்து சொன்னார், நீங்கள் உலகத்தின் கடைசி பரியந்தமும் போய் என்னுடைய சுவிசேஷத்தை சொல்லுங்கள் என்று சொன்னார். பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்று சொன்னார். மார்க் எழுதும்போது நீங்கள் உலகமெங்கிலும் போய் சுவிசேஷத்தை அறிவியுங்கள் என்று சொன்னார். ஏன்? உலகம் முழுவதும் ரட்சிக்கப்படுவதற்காகத்தான் தன்னுடைய குமாரனை உலகத்தில் ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்து உலகத்தை ரட்சிக்கும்படியாக அவரை அனுப்பினார். எனவே இந்த பெந்தெகோஸ்தே நாளை தொடர்ந்து வரக்கூடியது சுவிசேஷம் அறிவித்தல். அறுவடை தயாராக இருக்கிறது, அறுத்து கொண்டு வர ஆள் இல்லை என்று ஆண்டவராகிய கர்த்தர் சொன்னார். எனக்கு அன்பானவர்களே, நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த நாட்கள் மிகவும் நெருக்கமான நாட்கள். பயங்கரமான காரியங்கள் நடந்து கொண்டு வருகிறது. நான் ஒரு சில காரியங்களை இங்கே பதிவிட விரும்புகிறேன். இன்றைக்கி நம்முடைய தேசத்தில் பல மாநிலங்களில் இருக்கிற மக்கள் ஆங்காங்கே வேறு மாநிலங்களிலே போய் வேலை செய்து கொண்டு வந்தார்கள். குடும்பத்தை அங்கே கொண்டு போனார்கள், பிள்ளைகளை அங்கே படிக்க வைத்தார்கள். ஆனால் இந்த கொரோனா வியாதி வந்த பின்பு, லாக்டவுன் அறிவிக்கப்பட்ட பின்பு வேலையில்லா திண்டாட்டம் வந்தது. சம்பளம் முதலாளிகளால் கொடுக்க முடியவில்லை. அவரவர் தங்கள் மாநிலத்துக்கு போக பிரயாணப்பட்டார்கள், நடந்து போனார்கள். எத்தனையோ பேர் மரித்து போனார்கள். இப்பொழுது பாருங்கள், எல்லா மாநிலத்தவர்களும் தங்களுடைய மாநிலத்துக்கு போனால் பரவாயில்லை, நாங்கள் அங்கே செத்தாலும் பரவாயில்லை என்று எல்லாரும் அவரவர் தங்கள் பாஷை பேசுகிற தங்கள் மாநிலத்துக்கு போய் கொண்டிருக்கிறார்கள். இதை பார்க்கும் பொழுது எனக்கு ஒரு வேதத்தில் இருக்கிற சம்பவம் ஞாபகம் வருகிறது. முதல் முறையாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே குழந்தையாக
பிறப்பதற்கு முன்பாக ஒரு ராஜா ஒரு அறிவிப்பு கொடுக்கிறான். எல்லாரும் அவரவர் சொந்த நாட்டிலே போய் குடிமதிப்பு எழுதப்பட வேண்டும் என்று ஒரு சட்டத்தை போட்டபோது எல்லாரும் எங்கெங்கே வாழ்ந்தார்களோ அவர்களெல்லாம் நடந்து பிரயாணம் பண்ணி கழுதைகளிலே குதிரைகளிலே பிரயாணம் பண்ணி அவரவருடைய தேசங்களிலே அவரவருடைய பட்டணங்களிலே போய் இருந்து குடிமதிப்பை எழுதினார்கள். அந்த எல்லாரும் அவரவர் இடத்தில் இருந்தபோது இரட்சகர் இயேசு கிறிஸ்து தோன்றினார். இப்பொழுது அந்தி கிறிஸ்து வருவதற்குரிய காலமாய் இருக்கிறது. எல்லாரும் அவரவர் பட்டணத்துக்கு போய் கொண்டிருக்கிறார்கள். எல்லாரும் அவரவர் தேசங்களுக்கு போய் கொண்டிருக்கிறார்கள். வெளிநாட்டில் வேலை செய்கிறவர்கள் கூட எப்படியாவது தங்களுடைய நாட்டுக்கு போய்விட மாட்டோமா என்று சொல்லி ஏங்கிக் கொண்டிருக்கிறார்கள். இது எதை காட்டுகிறது தெரியுமா? அந்தி கிறிஸ்துனுடைய வருகைக்கு முன்பாக எல்லாம் ஆங்காங்கே போய் செட்டிலாக போகிறார்கள். ஒவ்வொரு பாஷை பேசுகிறவங்க அங்கங்கே இருக்க போகிறாங்க. இதெல்லாம் எதற்காக? இருக்கிற இடத்திலிருந்து ஒரு கட்டளையின் மூலமாக இந்த உலகத்தை ஆள்வதற்காக அவன் எல்லா வேலைகளையும் செய்து கொண்டிருக்கிறான். நான் அடிக்கடி உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். கடந்த ஆண்டு முழுவதும் 2019 ஆண்டு முழுவதும் நம்முடைய சபைக்கு நான் திரும்ப திரும்ப சொன்ன ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது. பகற்காலம் இருக்கு மட்டும் என்னை அனுப்பினவருடைய கிரியை நான் செய்ய வேண்டும் என்று. அன்பானவர்களே, இன்னும் காலம் முடிந்து போகவில்லை. நான் அடிக்கடி சொல்லுகிற காரியம்தான். நம்முடைய நண்பர்கள், உறவினர்கள் எல்லாருக்கும் நீங்கள் ஃபோன் மூலமாக, வாட்ஸ்அப்பின் மூலமாக செய்திகளை அனுப்பி இந்த வருகையின் காலம் நெருங்கிவிட்டது என்பதை நீங்கள் சொல்ல வேண்டும். வெட்டுக்கிளிகள் படையெடுத்து வந்து கொண்டிருக்கிறது. அந்த வெட்டுக்கிளிகள் தேவனுடைய சேனை என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவருடைய வருகை நெருங்கி கொண்டிருக்கிற அப்படினால் கடைசி நிமிஷத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் எப்படியாவது மக்களை கரை சேர்க்க வேண்டும். ஆம், பெந்தெக்கோஸ்தே நாளை தொடர்ந்து செயல்பட வேண்டிய வேலை சபையிலே ஆட்களை சேர்க்கிற வேலை. நீங்கள் சேர்ப்பீர்களா? உங்களை கொண்டு ஆட்களை சபையிலே சேர்க்க விரும்புகிறார். அப்போஸ்தலனாகிய பவுலுடைய நாட்களுக்கு முன்பாக இந்த சபையிலே நடந்த ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். எல்லாரும் ஆண்டவரிடத்தில் தயவு பெற்று, ஜனங்களிடத்தில் தயவு பெற்று ஆண்டவரிடத்தில் சேர்க்கப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள். 3ஆம் அதிகாரத்தில் சப்பானி குணமாக்கப்படுகிறான். 5000 பேர் ரட்சிக்கப்பட்டு சேர்த்து கொள்ளப்பட்டார்கள். 5ஆம் அதிகாரத்தில் வரும்பொழுது அனனியா சப்பீரால் சாகிறார்கள். அங்கே எல்லாருக்கும் பயம் உண்டாகிறது. ஆனாலும் திரளான ஜனங்கள் அவர்களோடு கூட வந்து சேர்ந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட நேரத்தில் பந்து விசாரிப்பு செய்கிற பிலிப்பு ஸ்தேவானை கொண்டு கர்த்தர் பல காரியங்களை செய்கிறார். இப்படி எல்லாம் எழுப்புதல் நடந்து கொண்டே இருக்கிறது. 6ஆம் அதிகாரத்தில் உள்ளுக்குள்ள ஒரு குழப்பம் வருகிறது. எங்கள் விதவைகள் சரியாக கவனிக்கப்படவில்லை என்கிறதான ஒரு பிரச்சனை. ஸோ உள்ளுக்குள்ள பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பித்தது. ஏன் தெரியுமா? இந்த சபையார் உலக தரிசனத்தை மறந்துவிட்டு தங்களுக்கு மட்டும்தான் இயேசு இரட்சகர் என்பதை நினைத்து கொண்டு தங்களுக்குள்ளேயே எல்லாரும் ஆடி பாடி சந்தோஷப்பட்டு ஒருவரை ஒருவர் பார்த்து, என்ன மாமா எப்படி இருக்கீங்க, மச்சான் எப்படி இருக்கீங்க, அக்கா நல்லா இருக்கீங்களா என்று ஒருவரை ஒருவர் விசாரித்து அவர்களே சாப்பிட்டு அவர்களே பந்தி விசாரணை பண்ணி அவர்களே கர்த்தருடைய பந்தியை அனுசரித்து அவர்களே சந்தோஷமாக இருந்தார்கள். ஆண்டவர் அதற்கு சபையை கொண்டு வரவில்லை. உலகம் முழுவதும் தேவனுடைய ராஜ்யம் வர வேண்டும், உம்முடைய ராஜ்யம் வருவதாக என்று ஆண்டவர் நமக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுத்தாரே. தேவனுடைய சபை எங்கே ஆரம்பிக்கப்படுகிறதோ அங்கே தேவனுடைய ராஜ்யம் வருகிறது என்று அர்த்தம். தேவனுடைய ராஜ்யத்துக்குள் யார் வர வேண்டும்? தேவனிடத்தில் மனம் திரும்பி பாவ மன்னிப்பை பெற்றவர்கள் சபைக்குள்ளே வர வேண்டும். அங்கே சபைக்குள்ளே நடக்கிற காரியம் என்ன தெரியுமா? நீங்கள் தொடர்ந்து அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை வாசித்து பாருங்கள். அங்கே இருக்கிற வசனங்களை மட்டும் நான் உங்களுக்கு சொல்லிக்கொண்டே போகிறேன். சபைகள் பக்தி விருத்தி அடைந்தது. சீஷர்களுடைய தொகை மிகவும் பெருகிற்று. விசுவாசிகளுடைய தொகை அல்ல, சீஷர்களுடைய தொகை. சீஷர்கள் என்றால் என்ன? ஆண்டவருக்காக எதையும் செய்ய தயாராக இருக்கிறவர்கள், எதையும் இழக்க தயாராக இருக்கிறவர்கள், எந்த கஷ்ட நஷ்டங்களையும் சகிப்பதற்கு, அவருக்காக வாழ்வதற்கு தங்களை அர்ப்பணித்தவர்கள். இன்றைக்கு சபைகளில் எப்படி நடக்கிறதா? ஊழியம் செய்வதற்கு எத்தனை பேரை கெஞ்ச வேண்டி இருக்குது. நீங்கள் வாங்க பிரதர், நீங்கள் வாங்க சிஸ்டர்னு. காரணம் என்ன? சபையில் சீஷர் தொகை பெருகவில்லை, விசுவாசிகளுடைய கூட்டம் பெருகி கொண்டிருக்கிறது. வருகிறவர்கள் தங்கள் தேவைக்காக இயேசுவை நம்பி வருகிறார்கள், தங்கள் சுகத்துக்காக இயேசுவை நம்பி வருகிறார்கள், தங்கள் குடும்பம் நல்ல நிலைக்கு வர வேண்டும் என்பதற்காக இயேசுவை ஒரு மூலப்பொருளாக்கி வியாபாரத்தை பெருக்கிக் கொள்வதற்காக வந்து கொண்டிருக்கிறார்கள். இயேசுவுக்காக வாழ்கிற கூட்டம் இன்றைக்கு குறைந்து கொண்டிருக்கிறது. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆதி சபையிலே அபிஷேகம் ஊற்றப்பட்ட போது சபையிலே சேர்த்து கொள்ளப்பட்ட விசுவாசிகள் இருந்தார்கள்.
ஆனால் உள்ளுக்குள்ளே சீஷர்களாக மாறுகிற அந்த ப்ராசஸ் இருந்து கொண்டே இருந்தது. காரணம் என்ன தெரியுமா? எபேசியர் 5ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், கிறிஸ்து சபையை போஷித்து காப்பாற்றுகிறது போல என்று. ஆம், சபை ஜனங்களை போஷித்து உருவாக்குகிற இடம். என்ன கொடுத்து போஷிப்பது? 3 நேரம் சாப்பாடு போட்டா? இல்லை இல்லை, வேத வசனமாகிய ஆகாரத்தை, பலமான ஆகாரமாகிய உபதேசங்களை. சபைக்கு வெளியே ஒரு மனிதனுக்கு சுவிசேஷம், இயேசுவின் அன்பின் செய்தி அறிவிக்கப்படுகிறது. அவன் இயேசுவை நம்பி உள்ளே வந்த பின்பு ஆழமான சத்தியங்கள் அறிவிக்கப்படுகிறது. இதை நன்றாய் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சுவிசேஷகர்கள் அன்பே பிரதானம் என்று பிரசங்கம் பண்ணுவார்கள். காரணம், சபைக்கு வெளியே இருக்கிறவர்களுக்கு இயேசுவின் அன்பை பற்றி சொல்லி உள்ளே கொண்டு வர வேண்டும். உள்ளே வந்த பின்பு அவர்களை சீஷர்களாய் மாற்றுகிற வேளையில் ஆழமான சத்தியங்கள், ஆரோக்கியமான உபதேசங்கள், இவைகளை சொல்லி அவர்களை சீஷர்களாக மாற்ற வேண்டும். சீஷர்களாக மாறுகிறவர்கள்தான் என் தேவனுக்காக எதையாவது செய்ய வேண்டும் என்கிற துடிப்போடு இருப்பார்கள். இல்லாவிட்டால் மற்றவர்கள் என்ன செய்வார்கள்? ஒரு பிரசங்கத்தை கேட்ட உடனே குற்ற மனசாட்சியில் அவர்கள் உறுத்தப்பட்டு, ஐயோ நானும் ஏதாவது ஆண்டவருக்காக செய்யணும்னு யோசிப்பாங்க. ஆனால் கொஞ்ச நாளில் பிசாசு அந்த மனசாட்சியை மழுங்கடிச்சு விடுவான். மறுபடியும் ஒரு விசுவாச கூட்டம் போலவே வந்து போய்கிட்டு இருப்பாங்க. எனக்கு அது நடக்கணும், இது நடக்கணும்னு சுயநலவாதிகளாகவே வாழ்வார்களே தவிர சீஷர்களாக மாற மாட்டார்கள். இயேசு சீஷர்களைத்தான் மனவாட்டிகளாக அழைத்து செல்ல போகிறார். நீங்கள் சும்மா வந்து போகிற கூட்டத்தில் இருக்கீங்களா? சுவிசேஷத்தை சொல்லி மற்றவர்களை உள்ளே கொண்டு வரக்கூடிய சீஷர்கள் கூட்டத்தில் இருக்கிறீர்களா? இவர்கள் ஒரே இடத்திலே தங்களுக்கு தாங்களே சந்தோஷமாக பாட்டு பாடி ஆடி துதித்து கொண்டிருந்தபடினால் கர்த்தர் ஒரு சவுலை எழுப்பினார். சவுல் சபைகளை துன்பப்படுத்தினான், விசுவாசிகளை அடித்தான், சிறைச்சாலையில் போட்டான். இந்த துன்பம் வந்தபோது எங்கே போகிறதுன்னு தெரியாமல் சமாரியா பக்கம் சதறி போகிறாங்க. இந்த சமாரியர்கள் தீட்டுள்ளவர்கள் என்று ஒதுக்கி வைக்கப்பட்டவர்கள் யூதர்களால். அந்த சமாரியா வழியாக எவனும் போக மாட்டான். ஆனால் ஆண்டவர் என்ன சொன்னார்? பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் என்று சொன்னாரே. அடுத்த கட்டத்துக்கு சுவிசேஷத்தை கொண்டு போவதற்கு ஒரு உபத்திரவம். உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாம் நல்லா தான் போய்கிட்டு இருக்கு, ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட புதுசில் எல்லாம் நல்லா தான் இருந்துச்சு, ஏன் என்னுடைய வாழ்க்கையில் உபத்திரவம், ஏன் என் வாழ்க்கையில் போராட்டம்னு கேட்குறீங்களா? உங்களை சமாரியாவுக்கு அனுப்புவதற்காக. இருக்கிற இடத்திலேயே நீங்கள் சொகுசாக வாழ்கிற வாழ்க்கையை மாற்றி ஆண்டவருக்காக நீங்கள் பல இடங்களிலே போய் சுவிசேஷத்தை சொல்லுவதற்காக சில உபத்திரவங்களை கொடுக்கிறார். சிதறடிக்கப்படுகிறார்கள். நீங்கள் அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது அந்த பட்டணத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று. அந்த பட்டணம் என்ன பட்டணம்? சமாரியா பட்டணம். சமாரியர்கள் ஒதுக்கப்பட்டவர்களாக, தாழ்த்தப்பட்டவர்களாக, அன்புக்கு ஏங்கி கொண்டிருந்த ஜனங்களாக இருந்தார்கள். அப்படிப்பட்ட ஜனங்களுக்கு சுவிசேஷம் போகிறது. பிலிப்பு போய் சமாரியுடைய பட்டணங்களிலே, கிராமங்களிலே போய் சுவிசேஷத்தை சொல்லிக்கொண்டே இருக்கிறார். சுவிசேஷம் போகிற இடத்துல மக்களுக்குள்ளே சந்தோஷம் உண்டாகிறது. இன்றைக்கு மக்களுக்குள்ளே கிளர்ச்சி இருக்கிறது, பரவசம் இருக்கிறது, சந்தோஷம் இல்லை. ஒரு சினிமா பார்த்தால் ஒரு பரவசம் வரும். ஒரு மதுபானத்தை குடித்தான் என்றால் ஒரு கிளர்ச்சி வரும். இந்த கிளர்ச்சியும் பரவசமும் மெய்யான சந்தோஷம் அல்ல. ஒரு மனிதன் ரட்சிக்கப்படும் போது கிடைக்கிற சந்தோஷம்தான் மெய்யான சந்தோஷம். இதைத்தான் வேதம் ரட்சிப்பின் சந்தோஷம் என்று சொல்லப்பட்டிருக்கு. பணம் கிடைக்கும் போது வருகிற சந்தோஷம் அல்ல, உடை கிடைக்கும் போது வருகிற சந்தோஷம் அல்ல, ப்ரமோஷன் வரும்போது கிடைக்கிற சந்தோஷம் அல்ல, அதைவிட மேலான சந்தோஷம் ரட்சிப்பின் சந்தோஷம். இந்த சந்தோஷத்தை தான் இயேசு சொன்னார், ஒருவன் இந்த சந்தோஷத்தை உங்களை விட்டு எடுக்கவே முடியாதுன்னு. சில உபத்திரம் வரும்பொழுது சபையில் உட்காந்துருக்க முடியலையேன்னு சந்தோஷம் போயிடுது, சபை கட்டடத்துக்குள்ளே போக முடியலையேன்னு சந்தோஷம் போயிடுது. ஆனால் நமக்குள்ளே இருக்கிற அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை எந்த குவாரண்டைனும் எடுக்கவே முடியலை, எந்த லாக்டவுனும் எடுக்க முடியலை. இந்த ரட்சிப்பின் சந்தோஷம் எல்லாருக்குள்ளும் வரணும்னு தான் ஆண்டவர் ஆசைப்படுகிறார். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுடைய வேலை என்ன தெரியுமா? பெந்தெகோஸ்தே நாளை தொடர்ந்து செய்ய வேண்டியது ஜனங்களை சபையிலே சேர்க்கிற வேலை. இப்பொழுது நம்முடைய தமிழகத்தில் வழிபாட்டு தலங்கள் திறக்கக்கூடாது என்று சொல்லியிருக்கிறார்கள். எப்போது திறக்கப் போகிறார்கள் என்று தெரியாது. பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது. ஒருவேளை இந்த பிரசங்கத்தை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிற நேரத்தில் வேறு அறிவிப்பு கூட வந்திருக்கலாம். எனவே எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் சபைக்கு வரும் பொழுது ஆத்துமாக்களை சபையிலே சேர்க்கிறவர்களாக வர வேண்டும். இப்பொழுதே அதற்கான ஆயத்த பணிகளை தொடருங்கள். ஏனென்றால் இயேசு சேர்க்கிறார். ஆனால் இந்த சவுல் ஜனங்களை இருக்கிற இடத்திலிருந்து சிதறடித்தான். சிதறிப்போனவர்கள் எங்கும் திரிந்து சுவிசேஷத்தை அறிவித்தார்கள். அப்படி அறிவிக்கும் போது அநேக இடங்களுக்கு போனது. அடுத்து பாருங்கள், இந்த
பிலிப்புவை கொண்டு எத்தியோப்பியா தேசத்து மந்திரிக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது. சுவிசேஷம் எங்கே போயிட்டு சமாரியாவுக்கு அடுத்து எங்கே போகணும்? உலகத்தின் கடைசி பரியந்தம் போகணும். இந்த யூதேயா எங்கே இருக்குது? மத்திய கிழக்கு நாடுகளில் இருக்குது. இந்த மத்திய கிழக்கு நாடுகளிலே முதலாவது எருசலேமில் இருந்த சுவிசேஷம் யூதேயாவுக்கு போனது. அதற்கு பின்பு பக்கத்து நாடாகிய சமாரியாவுக்கு போனது. சமாரியாவிலிருந்து ஆப்பிரிக்கா கண்டத்தில் இருக்கிற எத்தியோப்பியா தேசம். ஆண்டவருடைய சத்தியம் எவ்வளோ அழகாக நிறைவேறுது பாருங்கள். அவருடைய விஷன் எவ்வளோ அழகாக நிறைவேறுது பாருங்கள். உடனடியாக சமாரியாவுக்கு அடுத்து எத்தியோப்பியா, உலகம் முழுவதும். ஸ்தோத்திரம். ஏன் எத்தியோப்பியான்னு சொல்லப்படுது தெரியுமா? இந்து தேசம் முதல் எத்தியோப்பியா தேசம் வரைக்கும் அரசாண்ட என்று ராஜாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறதே. அன்பானவர்கள், எஸ்தர் புஸ்தகத்தில் அன்றைக்கு இருந்த உலகம், அன்னைக்கு ஆப்பிரிக்கா, அன்னைக்கு அமெரிக்கா கண்டுபிடிக்கப்படலை, ஆஸ்திரேலியா கண்டம் கிடையாது. அன்னைக்கு இருந்தது ஐரோப்பா, ஆசியா, ஆப்பிரிக்கா. ஸோ ஆசியாவில் இந்த இடத்துல இருக்க இந்தியாவிலிருந்து மேலே அப்படி ஐரோப்பா வழியாக சுற்றி நீங்கள் எத்தியோப்பியாவுக்கு போனீங்கன்னா முழு உலகத்தையும் சந்தித்ததற்கு சமம். எனவே தான் இந்து தேசம் முதல் எத்தியோப்பியா தேசம் வரைக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் உலகமெங்கிலும் போகாவிட்டாலும் பரவாயில்லை, உங்கள் ஊரை, நீங்கள் குடியிருக்கிற இடத்தை இயேசுவுக்கு சொந்தமாக்கி அநேக மக்களை ஆண்டவரிடத்தில் கொண்டு வர கர்த்தர் உங்களை அழைக்கிறார். அதை மறந்து போகாதிருங்கள். அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் பார்க்கும்போது சபைகள் பெருக ஆரம்பித்தது. எங்கெங்கெல்லாம் சுவிசேஷம் போச்சோ அங்கெல்லாம் சபைகள் பெருகிக்கொண்டே இருக்கிறது. ஆம், எங்கே சபைகள் பெருகுகிறதோ அங்கே தேவனுடைய ராஜ்யம் பெருகுகிறது என்று அர்த்தம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்னொரு வசனத்தை உங்களுக்காக வாசிக்க விரும்புகிறேன். நாகும் தீர்க்கதரிசன புத்தகம் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். சிதறடிக்கிறவன் உன் முகத்துக்கு முன்பாக வருகிறான், அரணை காத்துக்கொள், வழியை காவல் பண்ணு, அறையை கெட்டியாய் கட்டிக்கொள், உன் பலனை மிகவும் ஸ்திரப்படுத்து. இப்போ இன்னொரு காரியம், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சேர்க்கிறார். சேர்க்கிற வேளையிலே உங்களையும் என்னையும் பயன்படுத்துகிறார். இப்படி சேர்க்கிற வேலையை செய்து கொண்டிருக்கிற தேவன் சபையில் சேர்ப்பதோடு மட்டும் நின்றுவிடவில்லை. உங்களுக்கு பின்பாக நான் இன்னொரு வசனத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். அதற்கு முன்பாக இந்த வசனத்தை பாருங்கள். சிதறடிக்கிறவன் அவர்கள் முகத்துக்கு முன்பாக வருகிறான். அதாவது தேவன் சேர்த்த ஆத்துமாக்களை சபையை விட்டு வெளியே கொண்டு வருவதற்கு, சிதறடிப்பதற்கு முகத்துக்கு முன்பாக வருகிறான். வேதனையோடு சில காரியங்களை உங்களுக்கு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் உங்களோடு. ஆண்டவர் கஷ்டப்பட்டு விசுவாசிகளை உருவாக்கி சுவிசேஷத்தை அறிவிக்க வைத்து ஆத்துமாக்களை கொண்டு வந்து சபையிலே சேர்க்கிறார். ஆனால் இன்றைக்கு பல ஊழியங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறது தெரியுமா? பல ஊழியர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் தெரியுமா? தங்கள் பெயர் பிரஸ்தாபத்துக்காக, தாங்கள் பிரபலமாவதற்காக, தாங்கள் தான் நல்ல சத்தியத்தை சொல்லுகிறோம், சபைகளெல்லாம் செத்து விட்டது, சபைகளெல்லாம் பாவத்தில் விழுந்து விட்டது என்று சொல்லி சபைக்குள் இருக்கிற விசுவாசிகளை தொலைக்காட்சியின் மூலமாக, யூடியூப்பின் மூலமாக தங்கள் பக்கம் இழுத்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ சபையை விட்டு சிதறடிக்கிற ஒரு பணி நடந்து கொண்டிருக்கிறது. யோசித்து பாருங்கள். சபைக்குள்ளே கொண்டு வந்து சேர்க்க வேண்டும். ஒரு சுவிசேஷகரோ, தீர்க்கதரிசியோ, போதகரோ, டீச் பண்ணுறவங்களுடைய வேலை என்ன தெரியுமா? சபையை குறித்த தவறான கருத்துக்களை சொல்லி ஜனங்களை சபையை விட்டு பிரிப்பதல்ல. அது சாத்தானுடைய வேலை. சபைகள் குறைகள் இருக்கலாம், சபையில் சில பாவங்கள் காணப்படலாம். ஆண்டவர் அதை அடித்து திருத்துவார், அதற்கு தேவன் தண்டனை கொடுப்பார். ஆனால் சபையை ஆண்டவர் கைவிட மாட்டார். ஏன் தெரியுமா? அந்த சபையை எடுத்துக்கொள்ளத்தான் கர்த்தர் வரப்போகிறார். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் எந்த ஊழியத்தை செய்தாலும் சரி, உங்களுடைய ஊழியத்தினுடைய விளைவு ஜனங்களை சபையில் சேர்க்கிறதாக இருக்க வேண்டும். கர்த்தர் ரட்சிக்கப்படுகிறவர்களை அனுதினமும் சபையிலே கொண்டு வந்து சேர்த்தார். சபை கூடி வருகிற இடம், ஒரு இடம் நமக்கு தேவை. அந்த இடத்துல கர்த்தர் கொண்டு வந்து சேர்க்கிறார். உங்கள் ஊழியம் சபைக்கு போகிற ஜனங்கள், சபையினுடைய ஊழியத்தை தங்களுடைய பொருளாதாரத்தில் தாங்குகிற ஜனங்களை தந்திரமான வார்த்தைகளை சொல்லி அல்லது சபையை குறித்த தவறான கண்ணோட்டத்தை அவர்களுக்குள் விதைத்து சபையை விட்டு வெளியே கொண்டு வந்து அந்த பணத்தை எல்லாம் உங்கள் பக்கம் திருப்பி விடக்கூடாது, அல்லது உங்களுடைய ஃபேன்ஸ் ரசிகர்களாக அவர்களை மாற்றிவிடக்கூடாது. அது பிசாசனுடைய வேலை என்பதை நான் தாழ்மையோடு கூட சொல்லிக்கொள்கிறேன். ஏனென்றால் சேர்க்கிறவர் ஆண்டவர், சிதறடிக்கிறவன் பிசாஸ். சபையில் இருக்கிற மக்களை சிதறடிக்க பார்க்கிறான். எனவே தான் சொல்லப்பட்டிருக்கிறது, உன் அரணை காத்துக்கொள், உன்னுடைய அரணை காத்துக்கொள், யாரும் உள்ளே வந்துடக்கூடாது, அரணை காத்துக்கொள், வழியை காவல் பண்ணு.
ஒருத்தர் தவறான உபதேசத்தினால உனக்குள்ளே வந்துடக்கூடாது. காவல் பண்ணு. கண்ட பிரசங்கங்களை கேட்டு 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 தவறான உபதேசங்களை உனக்குள்ளே விட்டுறாத. ரொம்ப கரெக்டாக ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்து நீ உன்னை காத்து கொள்ள வேண்டும். அதை பார்த்து கொண்டிருக்கிற விசுவாசிகள், நீங்கள் எந்த சபையை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, டுனாமிஸ் அசம்பிளிஸ் ஆஃப் காட் சபையை தவிர்த்து யூடியூப்பின் மூலமாய் பார்த்து கொண்டிருக்கிற மற்றவர்களாக இருந்தாலும் சரி, நீங்கள் கேட்கிற பிரசங்கங்கள் உங்கள் சபையோடு உங்கள் போதகரோடு உங்களை இணைக்கிற சபையாக இருக்கணும். போதகரை ஒரு குற்றவாளி போலையே பார்க்குற அந்த அனுபவத்தை இன்றைக்கி கொஞ்சம் கொஞ்சமாக விசுவாசிகளுக்குள்ளே விதைச்சிக்கிட்டு இருக்காங்க பல ஊழியக்காரவங்க. மற்றவர்கள் உங்களுக்கு ஹீரோ போல் தெரியுது, ஏன்னா அவங்க பிரசங்கம் வெறும் பிரசங்கம் மட்டும்தான் பண்ணுவாங்க. ஆனால் உங்கள் போதகர் உங்களுக்கு ஒரு தகப்பன். உங்கள் குடும்பத்தில் இருக்க நல்ல கெட்ட காரியங்களுக்காக வந்து உங்களுக்காக பிரயாசப்படுகிறவர், உங்களுக்காய் பாரப்படுகிறவர், உங்களுக்காய் கண்ணீர் சிந்துகிறவர் உங்கள் தகப்பன். அந்த தகப்பனை பற்றி யாராவது தப்பாக சொன்னான்னா நீங்கள் என்ன செய்யணுங்கிறத யோசிச்சு பாருங்கள். உங்கள் வீட்டில் உங்கள் அப்பா இருக்கார், உங்கள் அப்பாவை பற்றி ஒருத்தன் தப்பு தப்பாக சொல்லிக்கிட்டு இருந்தானே என்ன செய்வீங்க? ஆமாம் நீ சொல்கிறது சரித்தான்ட்டு உங்கள் அப்பாவை வெறுப்பீங்களா? எங்கள் அப்பாவை பற்றி நீ எப்படிடா சொல்லலான்னு ரோசம் வரல. அதே போல தான் உங்களுடைய ஆவிக்குரிய தகப்பன் உங்கள் போதகர். அவர் பூரண பரிசுத்தவான் அல்ல, அவரிடத்தில் குறைகள் இருக்கலாம், ஆனால் துணிகரமான பாவம் இருக்கக்கூடாது. துணிகரமான பாவம் இருக்கும் என்றால் அது கர்த்தருடைய சபையே அல்ல. இல்லாவிட்டால் அங்கே இருக்கிற ஜனங்கள் பரிசுத்தவான்களாக இருப்பார்கள் என்றால் அந்த ஜனங்களுக்காக கர்த்தர் அந்த சபையை காத்து கொண்டு வருகிறார். வருகையில் ஊழியக்காரன் கைவிடப்படுவான், ஜனங்கள் பரலோகத்துக்கு போவார். இதை நாம் நன்றாய் அறிந்து கொள்ள வேண்டும். உங்கள் தகப்பனை பற்றி குறை சொல்லும் பொழுது நீங்கள் விட்டு கொடுக்க மாட்டீர்களே, ஆனால் உங்கள் போதகரை பற்றி தப்பு தப்பாக பிரசங்கம் பண்ணுறதை கேட்டுட்டு வந்து சர்ச்சுக்குள்ளே வாரம் வந்து உட்காந்துக்கிட்டு பாஸ்டர் பண்ணுற பிரசங்கத்தில் என்னென்ன பிழை இருக்குன்னு பார்க்கக்கூடிய அளவுக்கு நீங்கள் தேறிட்டீங்களோ, அந்த அளவுக்கு நீங்கள் வளர்ந்துட்டீங்களோ, விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு கொண்டு இருக்கிறது. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் சேர்க்கிற கூட்டத்தில் இருக்கிறீர்களா, சிதறடிக்கிற கூட்டத்தில் இருக்கிறீர்களா? உங்கள் சபையை கட்டி எழுப்புகிற உங்கள் போதகர், சபையை கட்டுறது இயேசுனுடைய வேலை, பயன்படுத்துறது உங்கள் பாஸ்டர். தெரு தெருவாக அலைஞ்சு ட்ராக்ஸ் கொடுத்து வீடு வீடாக போய் ஒவ்வொரு ஆத்துமாக்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லி 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 ஒரு ஆத்துமாக்களை சபைக்குள்ளே கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு ஒரு பாஸ்டர் எவ்வளவு பாடுபடுறாருன்னு எனக்கு தெரியும். நான் 35 ஆண்டுகளாக முழு நேர ஊழியத்தில் இருக்கிறேன். 27 ஆண்டுகளாக ஒரு திருச்சபையினுடைய போதகராக இருக்கிறேன். 26 ஆண்டுகளாக ஒரு ஆத்துமாவை சபைக்குள்ளே கொண்டு வருவது எவ்வளவு கஷ்டம் என்று தெரியும். அடுத்த சபைக்கு போகிறவங்களை கொண்டு வந்து ஒரு பெரிய சபையை கட்டி எழுப்புகிற லேட்டஸ்ட் ஊழியங்கள் இன்றைக்கி நிறைய பெருகிருச்சு. ஒரு போதகர் பிள்ளைகளை வளர்க்கிறார், அந்த பிள்ளைகளுக்கு தகப்பனாக இருக்கிறார். எப்படி? அவர் போய் ஊழியம் செய்து ஆத்துமாக்களை சம்பாதித்து வருகிறார். அதற்கு பின்பு இருக்கிற ஆத்துமாக்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து அவர்களை சுவிசேஷ ஊழியம் செய்ய வைத்து வருகிற ஆத்துமாக்களுக்கு போதித்து போதித்து இப்படியாக ஆரம்பத்தில் கால்கடுக்க வெளியே தெருவாய் போய் அலைந்தவர் கொஞ்சம் ஆத்துமாக்களை சம்பாதிச்சுட்டு வந்துட்டு இப்போ அவர்களுக்கு சுவிசேஷம் சொல்லிக் கொடுக்க ஆரம்பிக்கிறார். எப்படி சொல்ல வேண்டும்ங்கிற ட்ரைனிங் கொடுக்கிறார். இவர்கள் போய் வெளியே ஊழியம் செய்கிறார்கள், இந்த ஆத்துமாக்கள் வருகிறார்கள். இவர்கள் எல்லாருமே புறஜாதியிலிருந்து வருகிற அப்படினால் இங்கே பிறந்த பிள்ளைகள். ஆனால் அநேக ஊழியர்கள் எப்படி இருக்கிறார்கள் தெரியுமா? சபையில் பிள்ளைகளுக்கு தகப்பனாக இல்லாமல் ஹாஸ்டல் வார்டன்களாக இருக்கிறார்கள், அல்லது அநாத விடுதிகளை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அநாத விடுதி என்ன தெரியுமா? யார் பெற்ற பிள்ளையோ கவனிக்க ஆள் இல்லாமல் இவங்க கொண்டு வந்து சேர்க்குறாங்க. இன்றைக்கி நிறையா சபைகளில் அவர்கள் பெற்ற பிள்ளைகள் இல்லை, எங்கெங்கேயோ பெற்று போட்ட பிள்ளைகளை திருட்டுத்தனமாக கொண்டு வந்து வச்சுட்டு அட்ராக்ஷன், இன்றைக்கி பாடல்கள், இசை, அந்த லைட்ஸு, கார் பார்க்கிங் இருக்குங்கிற ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டு நிறைய கவர்ந்துருக்கு. கார்ப்பரேட் கம்பெனி எப்படி மக்களை கவர்ந்து இழுக்கிறதோ, ஒரு ப்ராடக்ட்டை வெளியிடுறவன் எப்படி அதுக்குரிய அட்வர்டைஸ்மெண்ட்டை கொடுத்து கவர்ந்து இழுக்கிறானோ, அதே போல் அடுத்த சபைகளிலிருந்து வெளியே நீங்களும் சிதறடிக்கிற ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதை மறந்து போய்விடக்கூடாது. நீங்கள் பெற்று வளருங்கள் பிள்ளைகளை. பெறவங்களுக்கு தான் பிரசவ வேதனை தெரியும். பெறாதவர்கள் ஒரு ஆத்மாவுடைய வேல்யூ தெரியாமல் சீக்கிரமாக தங்களுடைய உபதேசத்தினால சபையை விட்டு ஆத்மாக்களை பிரித்து விடுகிறார்கள். சேர்க்கிறவர் இயேசு கிறிஸ்து. நான் பின்பு சொல்லுகிறேன் என்று சொன்னேனே, இந்த சேர்த்தவர் என்ன செய்கிறார்? ஒரு ப்ராசஸ் வைத்திருக்கிறார். பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடையும்படியாக அவர்களை உருவாக்கி கொண்டே இருக்கிறார். நீங்கள் பரலோகத்துக்கு போவதற்குரிய பூரணத்தை அடைகிற இடம் தேவனுடைய சபை. அங்கே உங்களை பூரணத்தின் மேலே பூரணமாக்கிட்டு கடைசியில் நீங்கள் பூரணமானதுக்கப்புறம் எங்கே தெரியுமா கொண்டு போய் சேர்க்கிறாரு? மகிமையில் கொண்டு போய் சேர்க்கிறார், தேவனிடத்தில் சேர்க்கிறார். பேதுரு தன்னுடைய நிருபத்தில் எழுதுகிறார், 1 பேதுரு 3 18
ஏனெனில் கிறிஸ்துவும் நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி அநீதியுள்ளவர்களுக்கு பதிலாக நீதியுள்ளவராய் பாவங்களின் நிமித்தம் ஒரு தடம் பாடுபட்டார். அவர் மாம்சத்திலே கொலையுண்டு ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார் என்று எழுதுகிறார். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, சபையில் சேர்க்கிற தேவனுக்கு இன்னொரு வேலை இருக்கிறது. சபையிலே கொண்டு வந்து சேர்க்கிற இந்த பிள்ளைகளை ஒரு போதகர் பூரணத்துக்கு நேராக, சீஷத்துவத்துக்கு நேராக வழிநடத்த வேண்டும். சபைக்குள்ளே ஆழமான ஆரோக்கியமான உபதேசங்கள் கொடுத்து அவர்களை மறுரூபத்துக்கு நேராக வளர்க்க வேண்டும். இதுதான் ஒரு போதகருடைய வேலை. இப்படி செய்கிறது எப்பொழுது நடந்தது? பெந்தேகொஸ்தே நாளுக்கு பின்பு நடக்கக்கூடிய ப்ராசஸ் இது. இப்படி சேர்க்கப்பட்டவர்களை பூரணத்தின் மேல் பூரணமாக்கி பிதாட்ட கொண்டு போய் சேர்க்க போகிறார். எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், ஏனென்றால் தமக்காகவும் தம்மாலேயும் சகலத்தையும் உண்டாக்கினவர் அநேகம் பிள்ளைகளை மகிமையிலே கொண்டு வந்து சேர்க்கையில். ஆம், அநேகம் பிள்ளைகளை மகிமையில் கொண்டு போய் சேர்க்க போகிறார். இயேசு கிறிஸ்து 2 இடத்தில் சேர்க்கிறார். முதலாவது, பாவ உலகத்தில் கிடக்கிற மக்களுக்கு சுவிசேஷத்தை அறிவித்து அவர்களை சபையிலே கொண்டு வந்து சேர்க்கிறார். அப்படி சுவிசேஷம் அறிவிப்பதற்கு பயன்படுத்தப்படுகிற மக்கள் இதை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் சும்மா இருந்துட்டா சுவிசேஷ வேலை நடக்காது. மக்கள் ரட்சிக்கப்பட முடியாது. அவர்கள் சபைக்குள்ளே வர முடியாது. இது உங்கள் மேல் விழுந்த கடமை. நீங்கள் செய்யாவிட்டால் ஒரு நாள் உங்களிடத்தில் கணக்கு கண்டிப்பாய் கேட்பார். யாரும் தப்ப முடியாது. இன்றைக்கு எனக்கு நீங்கள் பதில் சொல்லிவிடலாம். நியாயத்தீர்ப்பின் நாளிலே தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்பாக நிற்கும் பொழுது நீங்கள் சொல்ல போகிற எந்த சாக்கு போக்கும் அங்கே எடுபடாது. காலங்கள் கொஞ்சம் இருக்கிறது. இயேசுவுக்காய் நீங்கள் பயன்படுங்கள். எனவே சபையிலே கொண்டு வந்து சேர்க்கிற ஆண்டவர் அந்த பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பதற்குரிய மறுரூபத்தை அடைவதற்காக சுவிசேஷத்தை சொல்லி கொண்டு வந்து சேர்த்த ஆண்டவர் சத்தியத்தை சொல்லி சத்தியத்தினாலே பரிசுத்தமாக்குறார். சீஷர்களை பார்த்து சொன்னார் அல்லவா, நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே இப்பொழுதே நீங்கள் சுத்தமாக இருக்கிறீர்கள் என்று சொல்லி உபதேசத்தை கொடுத்து அவர்களை பரலோகத்துக்கு நேராக எதை விடணும், எதை சேர்த்துக்கொள்ளணும், எப்படி நடக்கணும், இதெல்லாம் சொல்லிக் கொடுத்து கொண்டு போகிறார். அதனால தான் சபைக்குள்ளே உங்களுக்கு நிறைய கண்ணே மணியங்கிற பிரசங்கம் இருக்காது. நீங்கள் பரலோகத்துக்கு எப்படி உருவாக வேண்டும், எப்படி ஆயத்தப்பட வேண்டுங்கிற செய்தியை ஒரு நல்ல போதகர் அப்படி தான் பிரசங்கம் பண்ணுவார். ஜனங்களை ஏமாத்துகிற பிரசங்கம் இல்லை, ஜனங்களை உருவாக்குகிற பிரசங்கம். அப்படி போகும்போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாக. அப்படி போகும்போது நம்ம பரலோகத்துக்கு போகும்போது அப்போ தான் நினைப்போம், நம்ம பாஸ்டரை பற்றி பரவாயில்ல, எப்படியோ நம்மளை அடித்து ஒட்டச்சு உருவாக்கி இங்கே கொண்டு வந்து சேர்த்துட்டா இருப்பாங்கிற ஒரு சந்தோஷம் வரும். இந்த சிதறடிக்கிறவன் எதை சிதறடிக்கிறான் என்பதை மட்டும் நான் உங்களுக்கு சொல்லி முடிக்க விரும்புகிறேன். தானியேலின் புத்தகத்தில் அற்புதமான ஒரு காரியத்தை ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். உங்களுக்காக நான் அதை வாசிக்கிறேன். தானியேலின் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், அப்பொழுது சணல் வஸ்திரம் தரித்தவரும் ஆற்றின் தண்ணீர்களின் மேல் நிற்கிறவருமாகிய புருஷன் தம்முடைய வலதுகரத்தையும் தம்முடைய இடதுகரத்தையும் வானத்துக்கு நேராக ஏறெடுத்து, ஒரு காலமும் காலங்களும் அரைக்காலமும் செல்லும் என்றும் பரிசுத்தவான்களின் வல்லமையை சிதறடித்தல் முடிவு பெறும்போதே இவைகளெல்லாம் நிறைவேறி தீரும் என்றும் என்றென்றைக்கும் ஜீவித்திருக்கிறவர் பேரில் ஆணையிட கேட்டேன். ஆண்டவருடைய இரகசிய வருகை, ஆண்டவருடைய வருகைக்கு முன்பாக கடைசியாக நடக்கக்கூடிய சம்பவம் என்ன தெரியுமா? பரிசுத்தவான்களுடைய வல்லமையை சிதறடித்தல், அழுது பெற்றுக்கொண்ட அபிஷேகம், ஆண்டவர்கிட்ட ஏங்கி பெற்றுக்கொண்ட வரங்கள், ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருந்து பெற்றுக்கொண்ட உன்னத பலன், இதெல்லாம் பிசாசு சிதறடிக்க வர்றான். நீ ஒன்றுக்கும் உருப்படக்கூடாது, நீ ஆண்டவருக்காக பயன்படக்கூடாதுங்கிற உலக உல்லாசங்களை காட்டி, உலகத்தின் ஆசாபாசங்களை காட்டி, உலகத்தின் மேன்மைகளை காட்டி, ஸோ நீ தேவனுக்காக வாழணுங்கிற அந்த தரிசனத்தை விட்டுட்டு உலக மனுஷன் உயர்ந்திருக்கானே அவனுங்களை பார்க்கும்போது உன் தரிசனம் மாறுது. நானும் இப்படி ஒரு பெரிய ஆளாக மாறணும், நானும் இப்படி வரணும்னு பல காரியங்கள் உனக்குள்ளே வந்து உன்னுடைய வல்லமையை சிதறடித்து விடுகிறது. இதை பார்த்து கொண்டிருக்கிற எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுக்குள் அதே வல்லமை இருக்கிறதா? உங்களுக்குள் அதே வல்லமை இருக்கிறதா? இந்த 4 நாள் கன்வென்ஷனுடைய கூட்டத்தில் 2ஆம் நாள் உங்களுக்கு சொன்னேன். காலேப் சொல்கிறான், 40 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த அந்த பலன் எனக்கு இன்றைக்கும் இருக்குன்ட்டு. பிசாசு உங்கள் வல்லமையை சிதறடிப்பான். சோத்ரா இருக்கிறதுலே பெரிய வல்லமை என்ன தெரியுமா? ஊழியர்கள் எல்லாரும் ஒன்று கூடி ஒரு மனமாக தேவனுக்காக ஒரே சிந்தையோடு ஒரே தரிசனத்தோடு எழும்பி நிற்கும் பொழுது திருச்சபைக்கு ஒரு பெரிய பலம் கிடைக்கிறது.
ஆனால் டினாமினேஷனை குறித்த மேன்மைகள் வரும்பொழுது, எங்கள் டினாமினேஷன் பெருசு, உங்கள் டினாமினேஷன் பெருசு, நான் பெரிய சபை வச்சுருக்கேன், நீ சின்ன சபை, நான் பெரிய பாஸ்டர், நீ பெரிய பாஸ்டர், இப்படிப்பட்ட நமக்குள்ளே வரக்கூடிய சண்டைகள், அந்த ஊழியம் சரியில்லை, அந்த இவர் சரியில்லை, அவர் சரியில்லைன்ட்டு நமக்கு நாமே போட்டி போட வைத்து இன்றைக்கி கடைசி காலத்தில் பிசாசு பரிசுத்தவான்களுடைய வல்லமையை சிதறடித்து கொண்டிருக்கிறான். நாம் ஒன்றிணைவோம். நாம் ஒன்று சேர்ந்து நின்றால் தான் நமக்கு பலன் இருக்கும். ஒரு ஆள் தனியாக நின்று வேகமாக வர்ற ஒரு 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 ஆடோ மாடோ வேகமாக வருதுன்னு வச்சுங்க, தனியாக நின்று தடுக்க முடியாது. ஒரு 10 பேர் நின்றுருந்தாங்கன்னா கை கோர்த்து கொண்டு அதை எதிர்ப்பதற்கு பலன் இருக்கும். இன்றைக்கி பிசாசு நாம் ஒன்று சேரும்போது கிடைக்கிற அந்த பலத்தை அவன் சிதறடிக்கிறான். உங்களுடைய சிந்தைக்குள்ளே ஒரு பலத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். உங்களுடைய ஆவியிலே ஒரு பலத்தை வைத்திருக்கிறார். உங்களுடைய மனதிலே ஒரு பலத்தை வைத்திருக்கிறார். இதையெல்லாம் உங்கள் தேவைகள், உங்கள் பலவீனங்கள், உங்களுடைய போராட்டங்கள், இதையெல்லாம் காட்டி காட்டி இந்த வல்லமையை சிதறடித்து ஒரு பலத்தை இழந்த சிம்சோனை போல இருக்க வைக்கிறார். நான் இங்கே முடிக்க விரும்புகிறேன். நீங்கள் சிதறடிக்கிற கூட்டத்தில் வந்து விடக்கூடாது, சேர்க்கிற கூட்டத்தில் வர வேண்டும். பிசாசுடைய முதல் வேலை சபைகளை சிதறடிப்பது. இரண்டாவது, சபைக்குள்ளே அப்படியும் ஜனங்கள் இருந்தாங்கன்னா அவங்கள சபையை விட்டு வெளியே கொண்டு வர முடியலைன்னு தெரிஞ்சால் பிரயோஜனமற்றவர்களா, பாஸ்டர் என்ன தான் அனௌன்ஸ் பண்ணாலும் நாங்கள் ஊழியம் செய்ய மாட்டோம், அங்கே போக மாட்டோம், இங்கே போக மாட்டோங்கிற மாதிரி தரிசனத்தை இழந்து பலத்தை இழக்க வைக்கிறான். நீங்கள் பலத்தின் மேல் பலனடைகிற விசுவாசிகளா, இல்லாட்டா வல்லமை இழந்து போய் ஒரு காலத்தில் நான் எப்படி இருந்தேன் தெரியுமான்னு சொல்லக்கூடிய ஆட்களா? இன்றைக்கி கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார். பெந்தேகொஸ்தையை தொடர்ந்து வரக்கூடிய காரியம், சபையில் ஜனங்கள் சேர்க்கப்பட வேண்டும், அறுவடை நடக்க வேண்டும், பரலோகத்தில் களஞ்சியத்தில் கொண்டு போய் அவர்களை சேர்க்க வேண்டும். இன்னொரு சேர்க்கும் அனுபவம் இருக்கிறது. நீங்கள் சபைக்குள் இருப்பீர்கள் என்றால் கர்த்தர் இந்த சபையை எடுத்து கொண்டு போய் பிதாவுக்கு முன்பாக அலங்காரமான மணவாட்டிகளாக சேர்க்க போகிறார். கண்களை மூடி ஜெபிப்போமா? எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, நீர் கொடுத்த வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். நீர் சேர்க்கிற தேவன், நீர் இணைக்கிற தெய்வம் அப்பா. ரட்சிக்கப்படாமல் உலகத்திலே, பாவத்திலே, அசுத்தத்திலே, பலவித தவறான வழிபாடுகளுக்குள்ளே மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை பொறுத்தளவுக்கு அது புனிதமாய் தெரிகிறது. ஆனால் சத்தியத்தை அறிந்த எங்களுக்கு தெரிகிறதே, அவர்களும் உம்முடைய பிள்ளைகளாய் மாற வேண்டுமே. தகப்பனே, இப்படிப்பட்ட ஜனங்களை தேடி செல்லும்படி இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு விசுவாசிகளையும் நீர் பயன்படுத்துவீராக. சுவிசேஷத்தை சுமந்து செல்லுகிற ஆட்களாக இவர்களை நீர் உருவாக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். நாங்கள் சேர்க்கிறவர்களாக சபை பெருகுவதற்கு நாங்கள் பயன்பட வேண்டும் ஆண்டவரே. எங்கள் சபைகளிலே சீசர்களுடைய தொகை பெருகணும் அப்பா. சீசர்களாக மாறி தியாகத்தோடு கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி அநேகம் பிள்ளைகளை சபைக்குள்ளே கொண்டு வந்து நாங்கள் சேர்க்க ஒரு நாள் நீர் வந்து எல்லா பிள்ளைகளையும் பரலோகத்தில் கொண்டு போய் பிதாவினிடத்திலே சேர்க்க போகிறீரே, அந்த நாளை நாங்கள் எதிர்பார்த்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சிதறடிக்கிறவனை குறித்து நாங்கள் எச்சரிக்கையாக இருக்க உதவி செய்யும். ஒவ்வொரு பிரசங்கத்தை இந்த பிள்ளைகள் கேட்கும்போது இந்த பிரசங்கத்துடைய நோக்கம் ஜனங்களை சபையில் சேர்ப்பதா அல்லது சபையை குறித்த தவறான கண்ணோட்டத்தை கொடுத்து சபையை விட்டு பிரிப்பதா என்பதை உடைய ஜனங்கள் பகுத்து ஆராய்ந்து பார்த்து இவன் சிதறடிக்கிறவனுடைய ஊழியக்காரன் என்பதை அவர்கள் அடையாளம் கண்டுகொள்ள கர்த்தர் அனுகிரகம் செய்வீராக. எங்கள் வல்லமை சிதறடிக்கப்பட்டு விடக்கூடாது. எங்கள் பலன் உறுதியாக இருக்கட்டும். அரணை காத்துக்கொள், வழியை காவல் பண்ணு, உன் அறையை கெட்டியாய் கட்டிக்கொள் என்று சொன்னீரே. சிதறடிக்கிறவன் எதையும் சிதறடித்து விடாதபடி நாங்கள் பலத்தின் மேல் பலனடைந்து உம்முடைய சன்னிதானத்தில் வந்து காணப்பட எங்களுக்கு உதவி செய்யும். நாங்கள் சிதறடிக்கிற கூட்டம் அல்ல, அந்த கூட்டத்தில் இருக்கவும் மாட்டோம் அப்பா. சேர்க்கிற கூட்டத்திலிருந்து சேர்க்கிறவராகிய உம்மோடு இணைந்து அநேக ஆத்துமாக்களை சபையில் சேர்க்க எங்களுக்கு கிருபை தார். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் அவருடைய வருகை வரைக்கும் என்னைக்கும் தங்கியிருப்பதாக. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.